தெரியாது. நான் வேற ஒண்ணு கேட்கணும்னு கை தூக்கி வச்சிருந்தேன். சரி இருங்க, இந்த கொஸ்டினை முடிச்சுட்டு வந்துடும். பிரதர், ஐ திங்க் அந்த ஃபர்ஸ்ட் டீம் பிரிக்கும் போதே, அங்க டீம் செட் ஆகாம இருக்கும் போதே முத்துக்குமரன் வந்து மற்ற ஒரு 3 பேர்த்த கூட்டு போயிட்டு இவங்கெல்லாம் ஒரு டீம், இவங்கெல்லாம் ஒரு டீம் அப்படின்னு சொல்லி பேசுவார்ல, நாம எல்லாம் ஆதரவற்றோர் அப்படின்னு சொல்லி, ஆனா நாங்களும் ஒரு டீம் அப்படிங்கிறத சொல்லுவார். ஓகேவா? ஆதரவற்றோர்னு சொல்லிட்டு டீம் பிரிச்சது அது டீம் பிரிக்கும் போது எப்படி டீம் பிரிக்கலான்றது பிரிப்பார் அப்படி. ஸோ அதான் சொல்றேன். அப்ப அந்த டீம் பிரிக்கும் போதே அந்த இடத்துல ஓகே, அதுக்கப்புறம் யார் ஃபர்ஸ்ட் அடிக்கணுங்கிறதா இவர் கேக்குறாரா? இவர் என்ன கேக்குறாருன்னா, எப்போ செங்கல் வச்சு விளையாடுறது எப்படி டிசைட் பண்ணாங்க அதானே கேட்டீங்க ஆக்சுவலா. இல்ல 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 இன்னும் தெளிவா வந்தா நான் உங்களுக்கு வந்து அந்த நெரேட்டிவ் வந்து கிளியரா நான் கொடுத்துட்றேன். என்ன தெரியுமா சார், ஆக்சுவலா லைவ் நான் வந்து 24/7 நான் பாக்குறப்ப இருந்தேன்னா, நான் வந்து கரெக்டா பார்த்தேன். ஆக்சுவலா முத்துக்குமரன் வந்தேன்னா என்னன்னா, ஃபர்ஸ்டே வந்தேன்னா நானும் வந்தேன்னா தீபக்கும் அப்படின்னு சொல்லி வந்தேன்னா ஒரு டீம்னு, மஞ்சரியும் வந்தேன்னா ராணுவும் வந்தேன்னா ஒரு டீம்னு வந்தா பிரிச்சிருவாரு. அவர் என்ன பிளான் ஆக்சுவலா பண்ணுவார்னா, நம்ம 4 பேரு, மத்தவங்க எல்லாம் 3 பேரு. சோ இப்ப நம்ம 4 பேர் இருக்கிறப்போ வந்தாலும் நமக்கு வந்தோம்னா நமக்கு அட்வான்டேஜ், நம்ம அடிச்சிடலாம் அந்த டீமை அப்படின்னு தான் பிரிப்பார். ஆக்சுவலா வந்தோம்னா ஃபர்ஸ்ட் அப்படிதான் நடக்கும். இந்த 4 பேர் வந்தோம்னா அப்படிதான் மூவ் பண்ணுவாங்க. இதுல வந்தோம்னா இந்த ரெட் டீமும் பிங்க் டீமும் வந்தோம்னா எங்கேயுமே வந்தோம்னா டேக் போடவே இல்லை. இதுல வந்தோம்னா ஜெஃப்ரி என்ன பண்ணுவான்னா, அங்க வந்தோம்னா இவங்க ரெட் டீம் தான் வந்தோம்னா இவங்க ஃபர்ஸ்ட். ஏன்டா மியூட் போட்ட? இல்ல என் கை பட்டுருச்சு. நான் எதுவும் பண்ணல. இப்போ கை பட்டுருச்சு பை மிஸ்டேக், சாரி. ஹலோ சொல்லுங்க பிரதர். ஓகே, எது வரைக்கும் கேட்டுச்சு? ஜெஃப்ரி அப்படின்னீங்க. ஜெஃப்ரி வந்தோம்னா ஜெஃப்ரியும் தான் போய் வந்தோம்னா அந்த ரெட் டீம்ல வந்தோம்னா போய் எடுப்பாரு. இது எல்லாமே வந்தோம்னா இது ஃபர்ஸ்ட் ரெட் டீம் தான் வந்தோம்னா மொத்த டீமும் வந்தோம்னா அட்டாக் பண்ணும். இதுல வந்தோம்னா எந்த இதுவுமே கிடையாது. இது நான் 24/7 வந்து நான் பார்த்தேன். முத்துக்குமரன் ஆக்சுவலா வந்தோம்னா பிளான் போட்டது நம்ம 4 பேரு, அவங்க எல்லாம் 3 பேரு அப்படின்னு தான் பிளான் போட்டாரு. ஆனா இந்த இடத்துல வந்தோம்னா இன்னைக்கு விஜய் சேதுபதி சார் அதை அட்ரஸே பண்ணல. கேட்டா வந்தோம்னா அவரு நீங்க 2 பேரும் தானே முதல்ல வந்தோம்னா டேக் போட்டீங்கன்னு வந்தோம்னா சொல்லிட்டாரு. ஆனா இந்த இடத்துல வந்தோம்னா இங்க டேக் போட்டது வந்தோம்னா அவரு மென்ஷனே பண்ணல. இது எப்படி வந்தோம்னா இதாகும்? இவங்களும் வந்தோம்னா கடைசி வரைக்கும் வந்தோம்னா மஞ்சரி வந்தோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல நீங்க தானே முதல்ல வந்து எங்களை அட்டாக் பண்ணீங்க, ரெட் டீமா வந்தா நீங்க தானே எங்களை அட்டாக் பண்ணீங்க, நீங்க 2 பேர் டீமா வந்தோம்னா அட்டாக் பண்ணீங்க அப்படிம்பாங்க. கிடையவே கிடையாது. முதல்ல அட்டாக் பண்ணது இவங்க எல்லாரும் சேர்ந்து ரெட் டீம் தான் அட்டாக் பண்ணாங்க. இது எப்படி வந்தோம்னா இது எங்க மிஸ் ஆகுது, இது எங்க வந்தோம்னா கேளுங்க. இது வந்து ராணவுடைய இன்ஜுரிக்கு முன்னாடி போட்ட டீலை பத்தி நீங்க பேசுறீங்க. ராணவ் இன்ஜுரி ஆனதுனால அந்த டீமே டிஸ்மேண்டில் பண்ணி இந்த 4 பேர் 3 பேர் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரிஜினல் கேமே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. முதல்ல நடந்த நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். பட் ராணவ் இன்ஜுரி ஆனவுடனே கேம் அங்க பாஸ் செய்யப்பட்டு கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்கப்புறமா டீமை மறுபடியும் மாத்தி இவங்க 3 பேரையும் ஒரு டீம் ஆனதுக்கு அப்புறம் போட்ட ஸ்ட்ராட்டஜி தான் இன்னைக்கு அட்ரஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி நடந்த எதையும் அட்ரஸ் பண்ணல. ஏன்னா அந்த கேம் அங்கேயே பாஸ் ஆயிடுச்சு. அது கிட்டத்தட்ட இன்வாலிடே ஆயிடுச்சு. அவ்வளவுதான். ஓகேங்களா? இல்ல, ஆக்சுவலா அங்க கேம் இன்வாலிட் ஆகல, அங்க கேம் தான் பாஸ் செய்யப்பட்டது. இன்வாலிட் ஆகல. எடுத்துக்கல் அவங்க கிட்டதான் இருந்துச்சு. டீம் கேம் நான் சொல்லல. டீம் இன்வாலிட் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அதே முத்துக்குமரன் ராணாவுக்கு இன்ஜுரி ஆன உடனேயே வந்து ஐயோ நான் ஏன் இந்த ராணாவை டீம்ல சேர்த்தேன்னே தெரியலன்னு பேசியிருப்பாரு. அதுக்கப்புறம் மஞ்சரி கூட நீதான் எதுக்கு ராணவன்னு பின்னாடியே போறான், அவன் பிசிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்கான், அதனாலதான் நான் அவனை டீம்ல சேர்த்துக்கிட்டேன், நமக்கு உதவியா இருப்பான்னு நினைச்சேன்லாம் பேசியிருப்பாரு. இதெல்லாம் நீங்க பேசுறதை அட்ரஸ் பண்ணா அதையும் அட்ரஸ் பண்ணிருக்கணும். சோ அந்த அந்த ராணவ் இன்ஜுரிக்கு பின் நடந்த டீம் அதை தான் அவங்க பேசியிருப்பாங்க. இன்னைக்கு அட்ரஸ் பண்ணது பூரா ராணவ் இன்ஜுரிக்கு பின் நடந்த ஆக்சுவல் கேம் நம்மளை பொறுத்த வரைக்கும் செங்கலெல்லாம் இருக்கலாம். பட் கேம் பயங்கரமா ரிகரஸா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது இந்த ஆளுக்கு 3 அப்படின்னு டீம் கரெக்டா ஈக்குவலா பிரிச்சதுக்கு அப்புறம் ஆரம்பிச்சது. ஓகேங்களா? நீங்க கன்வின்ஸ் ஆகலன்னா கூட பரவாயில்ல, பட் அவ்வளவுதான். அது யார சாத்தணும்னு சொல்லுங்க, நான் சாத்துறேன்.
விஜய் சேதுபதி தான் சாத்த சொல்றாரு அவரு. இல்ல இல்ல நான் விஜய் சாத்தணும் அவங்கள சாத்தணுங்கிறது இல்ல. பட் ஆனா அந்த என்னன்னா எதா இருந்தாலும் ஒரு ஏங்க அட்ரஸ் பண்றப்போ நிறைய ஒரு ஃபேரா விஷயத்த அட்ரஸ் அட்ரஸ் பண்ணுங்கிறது பண்ணல. தான் எனக்கு எவ்வளவு நான் வீக்கெண்ட்ல நினைக்கிறேன். எவ்வளவு விஷயத்த அவர் அட்ரஸ் பண்ணாம விட்டுருக்காரு. நம்ம எல்லாம் பேசலையா? அதனால எவ்ரிதிங் அது மேஜரா என்ன ஹைலைட்ஸ் இருக்கோ அதை தாண்டி இவ்வளவு இருக்கு இல்லையா? அதனால இதை ஹைலைட் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்படி நீங்க சொல்றத பார்த்தா யாரு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி போட்டதுன்னு கேட்டா அங்க இருக்கிற முத்துக்குமரன் மஞ்சரியே சொல்லியிருக்காமே, நாங்க 2 பேரும் யாரு முதல்ல ஸ்ட்ராட்டஜி போட்டோம். நீங்க சொல்ற இதெல்லாம் அவங்க உள்ள இருக்கிறவங்களுக்கு பேச தெரியாதா சொல்லுங்க? எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாமே. அவங்களுமே வந்து இவர் அட்ரஸ் பண்ணதை பேஸ் பண்ணி அதை தான் சொன்னாங்க. 3 பேரா இருக்கும்பொழுது பேசுறதா சொன்னாங்க. அவ்வளவுதான். ஓகே. இப்ப இப்ப அடுத்த இது என்னோட கொஸ்டின் சரிமா சார், இப்போ சவுண்டோடைய கேம் பிளே இப்ப டவுன்ஃபால் தான் இருக்குது. இது எப்படி இது இப்ப நெக்ஸ்ட் வீக்கெண்ட்ல இப்ப ஃபேமிலிஸ் வர்றப்போ யாரோ ஒரு 2 ஃபேமிலி சவுண்ட போட்டு அடிச்சாங்கன்னா ஒரு இடத்துல ஒரு இன்க்ரீஸ் ஆகுமா? என்னோட கேள்வி. ஓட் இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேக்குறீங்களா? ஓட்டோ இல்ல அவங்களுடைய இதோ இப்ப அவர் சொல்லுவார். சார் சொல்லுங்க சார். இல்ல அதுக்கு இல்லைங்க, நான் ஒண்ணு பேசணும்னு அப்பல இருந்து உட்கார்ந்துருக்கேன். ஐயோ ஆமா, ரெண்டாவது அப்ப கொஸ்டின் இருங்க, முடிச்சுட்டு நீங்க வாங்க. பேசுங்க, நீங்க பேசுங்க. சார் சார் சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல பிரதர் இல்ல பிரதர் இல்ல வெயிட் பண்ணுங்க. இல்ல அவர் கேட்ட கொஸ்டின் முடிச்சிருங்க. ஐயோ பிரதர் அது வந்து சார் நீங்க பிரதர் சார் சாரி நீங்க பேசுங்க சார், நீங்க இல்ல பேசுங்க. சிம்பிள். நான் அப்புறம் இல்ல ஒரே லைன்ல நான் முடிச்சிடறேன் பிரதர். கேட்டுக்கிறேன். ஒரே லைன்ல நான் முடிச்சிடறேன். இப்போ சௌந்தர்யாவை அடிக்கிற அடி வந்து எதுல அடிக்கிறாங்கன்னு ஒண்ணு இருக்கு பிரதர். அதை பொறுத்து தான் பிரதர் ஓட்டு மேல போகுமா கீழே போகுமான்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் வெளியில இருந்து உள்ள வராங்க பாத்தீங்களா, இவங்க வீட்டுக்குள்ள ஒரு சேஃப் கேம் விளையாட்டு இருக்காங்கல்ல. நெக்ஸ்ட் வீக், அதாவது குறிப்பா இந்த சீசன் நான் சொல்றேன், வெளியில இருந்து உள்ள வராங்கல்ல, அவங்க இவங்களை விட பயங்கரமா ஒரு சேஃப் கேம் விளையாடுவாங்க. வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே 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 ஓகே. நான் ஆக்சுவலா உங்க சுபானா, இமாத் சார், அப்புறம் அமுல் பேபி, அவர் பேரு ஹரி சார், 3 பேத்துக்கு உங்களுடைய யூனிவர்சல் ஸ்கிரீன் பிளேஸ் ரொம்ப ரெகுலரா வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். ரெகுலரா வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு உங்களோட ரிவ்யூஸ் ரொம்ப பிடிக்கும். அவரை பேச விடுறா. உங்களோட ரிவ்யூஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது இதுக்காகவே நான் வெயிட் பண்ணி இங்க முடிச்ச உடனே டக்குன்னு அங்க நான் ஷிஃப்ட் ஆயிடுவேன் யூடியூபுக்கு. அதனால இது சார் சுரேஷ் சார், சாரி சார், நீங்க பேசுங்க சார், நான் இறங்கிக்கிறேன். நன்றி பிரதர். நான் பேசுறது அவ்வளவு கேவலமா இருக்கா? அதுக்கு சாரி இவர் சொல்றாரு. ஏன் அதுக்கு இல்ல சார், நீங்க ரொம்ப நேரமா கை தூக்கிட்டீங்களா, அதுக்காக சொல்றாரு அவரு. அது எதுக்கு சாரி கேட்கணும்? கை தூக்குறதுன்றது உடனே கூப்பிடணும்னு இல்ல, லைன்ல இருக்கோன்னு சொல்லதான். எனவே நான் தானே எனக்கு முன்னாடி யாரோ தூக்கினாங்களா சார்? ஒரு நிமிஷம், நான் இந்த கிரௌட்ல இருந்து வெளில வந்துடுறேன் கொஞ்சம், சூப்பர் மார்க்கெட்ல இருந்து. நீங்க கேட்குற கேள்வி நான் குபீர்னு சிரிச்சாலும் சிரிச்சிருவேன். இல்ல அது கேள்வி இல்ல. இங்க கீழே யாரோ இருக்காங்க, அவர் பேரு பிஜே. அவர் பொருளுக்கு பரம் பரம் ஃபார் பொருளாம். அவர் போட்டிருக்காரு ஒண்ணு. இன்னைக்கு விஜய் சேதுபதி சார் சொன்னார் ஒரு விஷயம் மஞ்சரிக்கு. நீங்க உங்களை யாராவது ஒருத்தர் இது பண்றாங்கன்னா அவங்க யாருன்றது வெளியில தெரியுது, நீங்க ஒரி பண்ணாதீங்கன்னு. நம்ம ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னா சரியான கருத்துக்களை வச்சு பேசுறது அவங்களுக்கு இன்னும், அதாவது அவங்களோட புகழ் இன்னும் மேல போகும். ஆனா இந்த மாதிரி பண்றப்ப ஐயே இந்த மாதிரி ஆட்கள்லாம் இப்படி இவருக்கு சப்போர்ட் பண்றாரா நமக்கு ஒரு வருத்தத்தை கொண்டு வருது. அதுல யூனிவர்சல் ஸ்கிரீன் அண்ட் சுரேஷ் தாத்தா, ஒய் மச் இரிட்டேஷன் ஆன் முத்து ஸ்டாட்டிக்ஸ். யார் முத்து டாட்டிக்ஸ் இரிட்டேஷன் சொன்னா? அவர் பண்ணது கரெக்டு, அது அவரோட ஸ்ட்ராட்டஜி எதுவானா இருக்கலாம். ஆனா மாட்டிக்கிட்டாரு கரெக்டா. அதுக்கு உண்மையை சொல்லிட்டு he has to own his strategy or his tactics. அதை ஓன் பண்ணணும். அதை அவர் அனாதையா விட்டுட்டாரே, அது தப்போ ரைட்டோ ஸ்டாண்ட் பண்ணணும்னு தான் நான் சொன்னேன். ஒய் டிஸ்டெயின் ஓவர் எ ஃபெலோ கேமர் ஜஸ்ட் லைக் யூ. டிஸ்டெயின்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு, டிஸ்டெயின்னா யாருக்காவது மீனிங் தெரியுமாங்க? சரி, விதிக்கப்பட்டது. டிஸ்டெயின்றது அலட்சியமா, ஏளனமா, மரியாதைக்கு உரியவரா இல்லாதவரா இருக்கக்கூடிய அப்படின்ற ஒரு பொருள் கொண்டது.
அவரை நாம ஏன் இவ்வளவு ஏளனப்படுத்துறோம்னு சொல்றாரு. நாங்க எங்க ஏளனப்படுத்தினோம்? காண்ட் முத்து ஹேவ் ஹிஸ் ஓன் ஸ்ட்ராட்டஜி. ஏங்க ஸ்ட்ராட்டஜி எல்லாரும் தான் வச்சுக்கலாம். இதை நாங்க எப்போ அவர் வச்சுக்கூடாதுன்னு சொன்னோம்? நாங்க வச்சுக்கூடாதுன்னு சொன்னா நானோ இல்லை யூனிவர்சல் ஸ்க்ரீனோ இதை கேட்கலாம். அப்புறம் வென் யூ கேரிட் கேபி இன் கேப்டன்சி டாஸ்க் இன் யுவர் சீசன், வாஸ் இட் ரியலி ஃபார் ஹர் ஆர் டு வின்? எனக்கும் இல்லை, அவங்க ஜெயிக்கணுன்றதுக்கும் இல்லை, நான் தோக்கணுன்றதுக்கும் இல்லை, நான் ஜெயிக்கணுன்றதுக்கும் இல்லை. அது ஒரு டாஸ்க்கு. அந்த டாஸ்க்கை செய்ய போனேன். அந்த டாஸ்க்கு வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க தூக்கணும்னு வந்துச்சு. அது நான் சப்போர்ட் பண்றப்போ சொல்லல, முடிஞ்ச அப்புறம் தான் சொன்னாங்க. ஆர் டு ரைஸ் யுவர் ஓன் ப்ரொஃபைல். ஏங்க அவங்கள தூக்குறது என் ப்ரொஃபைலா? அவங்கள தூக்கி வச்சுக்கிறதுக்கு நோ ராங் ஆஸ் ஸ்ட்ராட்டஜி. இந்த மாதிரி அவங்க இவ்வளோ நல்லா படித்தவர், மெத்த அறிந்தவர், இவ்வளோ வார்த்தை விளையாட்டுகள், ஆங்கிலம் கண்ட்ரோல் கொண்டவர், நம்ம பேசுற ரிவ்யூஸ் எல்லாம் கேட்கறது இல்லையா? அது தப்பா பேசுனா மட்டும்தான் கேட்பாங்க. காதை நீங்க கடன் சரியா பேசுங்க. கொடுத்துடுறாங்களா? இல்ல நம்ம பேசுறது இது நம்ம பேசுறது, நான் பேசுனதே அவர் போட்ட ஸ்ட்ராட்டஜியோ அவர் மைண்ட்ல வச்சிருந்த டாக்டிக்ஸோ எதுவும் தப்பே கிடையாது. ஆனா அப்பட்டமா எல்லார்கிட்டயும் மாட்டிக்கிட்ட போது 1000 தரம் அந்த பொய் சாரி சொல்றதுக்கு பதிலா ஒரு உண்மையான விஷயத்த சொல்லி அதுக்கு சாரி கேட்கணும்னு கூட அவசியம் இல்லைன்னு தான் நான் சொல்லியிருந்தேன். இது யாரு தெரியல. பிஜே கீழே இருந்தா மேல வாங்க ஐயா. ஐயாவா அம்மாவா தெரியலையே. யா வெல்கம் வெல்கம் ப்ரோ பிஜே. ரெக்வெஸ்ட் கொடுங்க. ஏங்க ஐயாவா அம்மாவா தெரியலங்கிற வெல்கம் ப்ரோங்கிறீங்க. ப்ரோன்றீங்க. ஓ சாரி சாரி. பிஜே நீங்க யாராக இருந்தாலும் ரெக்வெஸ்ட் கொடுக்கவும் மேலே வரலாம். இல்ல, ஆமா. when you accuse something, you take a right point and ask us. அது நாங்க தப்பா இருந்தா ஒத்துக்கிறோம். இல்ல ஏன் சொன்னோன்றத நாங்க எக்ஸ்பிளைன் பண்ண தயாரா இருக்கோம். இங்க வாய் இருக்கேன்னு பேசுறது தவறுன்ற மாதிரி விரல் இருக்கேன்னு நோண்டக்கூடாது கம்ப்யூட்டரை. ரஞ்சித் இருக்கீங்களா? ஜேசன் இருக்கீங்களா? ஜேசன் சௌந்தர்யா ஆர்மி சௌந்தர்யா சாரி. எனக்கு ஸ்கூல்ல 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கங்க. எஸ்என் சுப்பிரமணியம்னு ஒருத்தர், அப்புறம் எம்என் சுப்பிரமணியம்னு. இமாத் மைக்கு மூடிட்டு சரிங்க. சொல்லுங்க கோஸ். இல்ல அந்த பெட்டியை தூக்குறத பத்தி சொன்னீங்கல்ல, ஜாக்லின் தூக்க மாட்டாங்க. நான் நினைக்கிறது என்னன்னாக்கா ஜாக்லின் தான் அதை எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். 100%. தூக்காம எப்படி எடுப்பாங்க? இல்ல பிரதர், எனக்கு அவங்களோட கேம்ல ஒரு ஸ்பிரிட் இருக்குல்ல, அதை வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு வந்ததெல்லாம் அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு ஹிண்ட். ஓகேங்களா? இன்னைக்கு அந்த கிளாப்ஸா இருக்கட்டும், சத்தம் இருக்கட்டும், அந்த டைம்ல அவங்க யோசிச்சிருப்பாங்க ஐ வில் பி இந்த ஸ்டேஜ் அப்படின்னு. அது அங்க உள்ள இருக்கும்போது அது ஃபீல் பண்ண முடியும். ஆக்சுவலா அந்த விஷயத்துல அவங்க கண்டிப்பா யோசிச்சிருப்பாங்க ஐ எம் இன் தி ஸ்டேஜ் அப்படின்னு அவங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணிருப்பாங்க. நீங்க சொன்னீங்க தெரியுமா இமாது, அந்த ஸ்பிரிட் மட்டும் கொஞ்சம் சில பிளேயர்ஸ், விஷால் மாதிரி, அருண் மாதிரி பிளேயர்ஸ்க்கெல்லாம், ரஞ்சித் மாதிரி கொடுத்திருந்தா சூப்பரா இருந்திருக்கும் கேம். சார் ஆக்சுவலி நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா சார்? இது யாரோ ஒருத்தர் மட்டும் சிரிக்கிறாங்க இங்க. பிரியா சிரிக்கிறாங்க, லேடிஸ் மட்டும் தான் சிரிக்கிறாங்க. இமாத் யூ ஆர் பேட். இல்ல சார், ஆக்சுவலி இன்னொரு விஷயம் சொல்லணும் சார். டு பி ஃப்ராங்க், ஷி இஸ் பிளேயிங் a wonderful game. நான் அவங்கள சொல்லல சார். இருக்கு சார், ஹியூமனிட்டியும் ரொம்ப இருக்கு. நான் அவங்கள சொல்லல சார், மட்டம் தட்டுறானுங்க. நான் விஷால சொன்னேன் சார். புரியுது. விஷால் நான் சொன்ன பேர் தான் சொன்னேன், நான் அவங்கள சொல்லவே இல்லை. இது நீங்க சொன்னதுக்கு அதுல எடுத்த ஒரு வார்த்தைக்கு ஒரு ஜோக்கு போட்டேன், அதுக்கு போய் கோச்சிக்கிறீங்களே. ஆக்சுவலா ஜாக்லின் நல்லா வளர்றதால தான் அவங்க எடுத்துட்டு போவாங்க. ஏன்னாக்கா அவங்களுக்கு தெரியும் நம்ம, ஏன்னா முத்தோட சப்போர்ட்ஸ் வெரி ஸ்ட்ராங்கா இருக்கிறதால
நம்ம வந்து ஸ்டேஜுக்கு ஏங்க போ அதெல்லாம் ப்ரொபகண்டாங்க. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, அதெல்லாம் ப்ரொபகண்டாங்க. ஒருத்தனே 10 ஐடி வச்சுக்கிட்டீங்க முத்துன்னு ட்வீட்ட போட்டா அப்படின்னாக்கா ஸ்ட்ராங்கா? எங்க ஓட்டிங்ல அஃபிஷியல் ஓட்டிங் நமக்கு தெரிய போகுது இல்லைங்க. அதுல தான் பெய்ட் பாட்ஸ் விளையாடுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க என்னதான் முட்டி மோதினாலும் சரியான ஆளு வந்து உங்களுக்கு ஜாக் சரியான ஆளுன்னு பட்டாலும் அவங்க ஜெயிப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டு பாருங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே there's no use. அதனால தான் சொல்றேன் ஜாக் எடுத்துருவாங்க அந்த பொட்டிய. அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஹி இஸ் வெரி ஸ்மார்ட். அவங்க இல்ல வந்து எடுக்க அவங்க இல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியாதுங்க வெளி விஷயம். இல்ல அப்படி ஷீ கேன் சென்ஸ். தெரிஞ்சிருச்சுன்னா தாமரை எடுத்திருப்பாங்க. எடுக்கல. அதுதான் ப்ராப்ளம். அங்க உள்ள ஒரு இல்ல மாயை கொடுக்கும். இந்த கிளாப்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும்னு ம். ஒண்ணு கொடுக்கும். ஸோ அது எடுக்க ம். மாட்டாங்க. எல்லாருக்கும் இவ்வளவு நாள் இருந்துட்டோம். அது பொட்டி ம். 3 லட்சம் ரூபாய்க்கு ஒருத்தர் எடுத்துட்டு போனாரு. அந்த மாதிரிலாம் எடுக்காது. கதிரவன். தெலுங்குல ஒருத்தர் எடுத்தாருங்க. அதுவும் ஏலம் விட்டாரு நாகார்ஜுனா வீட்டுக்குள்ள போய். அதுல ம். செகண்ட் வர வேண்டியவரு அவரு 35 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போனாரு. 15 லட்சம் தான் வின்னருக்கு கிடைச்சிச்சு. கடவுளே. ஓகே. அதுவும் என்ன லாஸ்ட் 2 பீப்பிள் பொட்டி யாருமே எடுக்காம கடைசி 2 பேருக்கு வந்துச்சு பொட்டி. வின்னர் அண்ட் ரன்னருக்கு. ஓ! அப்படி இருந்துச்சா? ஓகே, ஓகே. ஆக்சுவலா இவங்க 5 லட்சம் எடுத்துட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஜாக்ல. நீங்க வேணா பாருங்க. சரி நம்ம ஓகேங்க. ஏங்க நீங்க என்னங்க எவ்வளோ பேசுறீங்க? சொல்லுங்க. சரி நான் சரி சிம்பிளா விடுங்க. ஒண்ணே ஒண்ணு சொல்லட்டுமா? கௌஸ் நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நீங்க எவ்வளவு சொன்னீங்க? 5 லட்சம் ரூபா ஆமா. சொன்னீங்களா? ம். நான் ஒரு சிம்பிளா ஒரு மேத்தமேட்டிக்ஸ் ஒன்று சொல்றேன். நல்லா ம். கேட்டுக்கோங்க. ம். லாஜிக்கா இல்லையா நீங்க சொல்லுங்க. இப்போ அவங்க சம்பளம் 25,000 வச்சுக்கோங்க ஃபார் ஒன் டே. ஓகே. எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இல்ல ம். 20,000 வச்சுக்கோங்க. 20,000 வச்சுக்கோங்க. இப்போ இந்த பெட் எடுக்கிற டாஸ்க் எப்போ வரும்? 82வது நாள் 85வது நாள் வருமா? ம். அதுக்கப்புறம் 21 நாள் இருக்கா? ஓகே. ஒரு நாளைக்கு 20,000 வைங்க. 21 நாளைக்கு எவ்வளோ ஆச்சு? 4 லட்சத்துக்கு என்ன வருது? 4 லேக் சம்திங் வருதா? ம். அப்போ 5 லட்ச ரூபா பெட்டிலாம் அவங்க எடுக்க மாட்டாங்க. இல்ல நீங்க அந்த 15 நேரத்துல லேக்ஸ் ஒரு சொல்றீங்களா? பெட்டி ம். எடுக்கிறவங்க ஓப்பனா சொல்றேன். பெட்டி எடுக்கிறவங்க 5, 8 எல்லாம் எடுக்க மாட்டாங்க. அவங்க ம். எடுத்தாங்கன்னா 5 வரைக்கும் யாருமே எடுக்க மாட்டாங்க. பிகாஸ் தே நோ ம். வீட்டுக்குள்ள இருந்தாலுமே கூட அந்த காசு எனக்கு சம்பளமா கூட வந்துரும் அப்படிங்கிறது. ம். 5 லட்ச ரூபாலாம் எடுக்க மாட்டாங்க. ம். மேபி 5 லட்ச ரூபா எடுக்கலாம் அப்படின்னா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இவன் எடுக்கலாம். ஜெஃப்ரி எடுக்கலாம். ம். அப்படி இல்ல மத்தவங்கலாம் வந்து சூப்பர் கால்குலேட்டிவா இருக்காங்க அப்படின்னா 5 லட்ச ரூபா எடுக்க மாட்டாங்க. என்னை எடுத்தாங்கன்னா பொறுத்தவரைக்கும் they knows very well that 15 I think last season 16 lakhs எடுத்துட்டு போனாங்கன்னு நினைக்கிறேன். ம். இல்ல ராணுவ நான் எடுக்க என்னோட கெஸ் மாட்டாங்களா வந்து? என்னன்னாக்கா ஜெஃப்ரி வெளியே போயிடுவாரு அடுத்த வாரம். பொட்டி எடுக்கிறது ஜாக்லினா இருக்கும். 5 லட்சம் எடுத்துட்டு போயிடுவாங்க. இது என்னோட கெஸ். சரி பாப்போம் ஓகே. என்ன. லெட்ஸ் see what happens. மகாலட்சுமி மோகன்லட்சுமி சொல்லுங்க. கௌஸ் கவலைப்படாதீங்க. உங்கள்ட்ட இருந்து வாங்கின அந்த 5 லட்சத்தை திருப்பி குடுத்துருவாங்க அவங்க. அதுக்காக அவங்களும் பொட்டி எடுக்க சொல்றானுங்க. சொல்லுங்க மோகன்லட்சுமி. நினைச்சு பார்த்து சிரிக்கிறேன். சொல்லுங்க மோகன்லட்சுமி. இல்ல இவரு சொன்ன மாரி 5 லேக்ஸ் வந்து எப்படி ப்ரோ? அது வந்து இமேஜின் கூட பண்ண முடியல. ஏன்னா போன சீசன் வந்து பாத்தீங்கன்னா, ஆ அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஏறுச்சு, இறங்குச்சு அந்த மாரி தான் இருந்தது. ஸோ அவங்க ஒரு 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 சின்னதா ஒரு ப்ளே பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அத பாத்துட்டு தான் இந்த கண்டஸ்டன்ட்ஸ் வந்திருப்பாங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஒரு 5 லேக்ஸ், 6 லேக்ஸ் இருக்கும்போது, அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பா அமௌண்ட் வந்து மாறும் அப்படின்னும்போது. ஸோ அப்படி 5 லேக்ஸ்லாம் எடுத்துட்டு போற அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு, இப்போ இந்த இந்த சீசன் பர்ட்டிகுலரா இருக்க கண்டஸ்டன்ட்ஸ்லாம் வந்து கேமுக்கு உண்மையா விளையாடுறாங்களோ இல்லையோ, அவங்களோட மைண்ட் செட்லாம் வேற மாரி இருக்கு என்ன பொறுத்தவரைக்கும். ஸோ அவங்க கண்டிப்பா வந்து ஒரு பெரிய அமௌண்ட்க்கு வெயிட் பண்ணுவாங்கன்னு தான் நான் நெனைக்கிறேன். டெஃபினட்டாங்க. இமாத். அல்டிமேட்ல வந்து சூப்பரா ஒரு எக்ஸாம்பிள். ஜூலி கால்குலேட் பண்ணுவாங்க. 13க்கு மேல வந்தா தான் நான் எடுப்பேன். அது போகாது அவ்வளோ. 8 ஏதோ இருக்கிறப்போ இவங்க எடுத்துருவாங்க. அப்புறம் திருப்பி அதுக்கு ஒரு டாஸ்க் வச்சு அவங்களுக்கு 15 ஒண்ணு பார்க்கணுமே ஜூடி க்ளோஸ்அப்ப. சுருத்தி எடுத்துட்டு போவாங்க. ஞாபகம் இருக்கா அது? எஸ். யா சொல்றது ஆமா. சூப்பர். அதுதான் பிக் பாஸ் விளையாட்டு. சார். வயசான 13 டெசிஷன். கேட்டல நான் 15 கொடுக்குறேன் இரு. ஆமா. சார். பொட்டி வச்சிருக்க எல்லாரும் போட்டி போடுங்க. ஒரு இது பண்ணுங்க. எக்ஸாக்ட்லி. 5க்கு எடுத்துட்டு ஓடி போயிடுச்சு பாருங்க. இவரு உட்கார்ந்துட்டு இருந்தாரு. தனக்கு கொஞ்சம் மேல வரணும்ட்டு ரியோ 5க்கு எடுத்துட்டு போயிட்டாங்க கேபி. ஆமா. ஆமா. சார் எனக்கு ஒரு டவுட் சார்.
ஐயோ! நான் கேட்குற கேள்விய மறந்துட்டேன். ராணவ் பிரியா எல்லாத்தையும் பிரி- அவுட் ஆஃப் த ஒரு செகண்ட் சாரி. அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணுவோம்ல. எல்லாரும் ஏ யோசிச்சா, Z யோசிக்கிற ராணவ் எடுத்துட்டு போயிட்டா? ஒருவேள. இல்ல அவர் அவுட் ஆஃப் பாக்ஸ்ன்னு சொன்னது பேலட் பாக்ஸ். பேலட் பாக்ஸ் சார். சார் மாத்தி யோசிக்கிறேன்னா, இங்க எல்லாரும் இன்னைக்கு இமாத யாரோ சொல்லியிருப்பாங்க. எல்லாரும் ரணகளமா அங்க குதிச்சுட்டு இருப்பாங்க. 500 நேத்திக்கு கேப்டன்சி டாஸ்க்ல தான். ரணகளமா குதிச்சுட்டு இருக்கும்போது 500 பீப்பிள் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு ஒண்ணு தீபக் சொல்லிட்டு இருப்பான் உள்ள. தனியா ஏங்க யோசிக்கிறான் பாத்தியா 10 கோடி ராணவ். ரூபா போட்டு படம் எடுக்கிறாங்க. ஏன்னாங்க 10 கோடி ரூபா போட்டு படம் எடுக்கிறாங்க. அவர் போய் 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா எடுப்பாரா? ஓ! நீங்க அப்படி வரீங்க. ஓகே, ஆ ஓகே. ம். ஏங்க அவர் ஏங்க ஆஹ் பொட்டிலாம் எடுக்க மாட்டாருங்க. ராணுவல பொட்டிலாம் எடுக்க மாட்டாரு. இவ்வளவு அடிபட்டு கூட நான் இருப்பேன், பிடிவாதமா இருப்பேன், நான் ஆ விளையாடாட்டாலும் பரவாயில்ல, நான் ஜெயிப்பேன்ற ஒரு வண்டர்ஃபுல் நம்பிக்கை பிளேயர். இருக்குன்னா எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங் பேஸ் இருக்கணும் அவருக்கு. நம்பிக்கை அதனால அதெல்லாம் நட்சத்திரம். பண்ண மாட்டாரு. இல்ல ம். ஆக்சுவலி ராணாவோட அம்மாவும் அவங்க சிஸ்டரும் வந்து இந்த இன்டர்வியூ கொடுத்திருப்பாங்க. ஸோ அதுல கூட அவங்க பேசினதை வச்சு பார்க்கும்போது ராணாவுக்கு வந்து இவரோட ஏர்னிங்ஸ் வச்சு தான் அவங்க ஃபேமிலி ரன் பண்ணணும் அந்த மாதிரி எந்த ஒரு நீடுமே இருக்க மாதிரி தெரியல. ஸோ அவர் வந்து மீடியால ஹார்டா ட்ரை பண்ணிருக்காருன்ற மாதிரி தான் அவங்க அம்மா சொன்னாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ராணுவ வந்து அமௌண்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா இவ்வளோ பிஆர்ஸ் அவருக்கு 100% இவ்வளோ எடுக்க மாட்டாருமா. 100% எடுக்க மாட்டார். ஏன்னா இவ்ளோ பிஆர்ஸ் இவ்ளோ ஹார்டா அவங்களுக்கு வெளியில ஒர்க் பண்ணும்போது, கண்டிப்பா இப்போ ஃப்ரீ ஸ்டார்ஸ்குள்ள உள்ள போனாலுமே ஹிண்ட் அவருக்கு எடுக்க வேணான்ற மாரி தான் போகும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ராணுவ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப 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 கம்மி. அவர் வேணா இன்னொரு 5 லட்ச ரூபா அடிக்க தருவார். அதுல வேற யாராவது இல்ல எடுத்துருவாங்க. ராணவ் வந்து நோக்கமே அவர் ப்ரொடியூசர் அனுப்பி விட்டிக்கிறான்னு நினைக்கிறேன். அந்த படத்தை ப்ரொமோட் பண்றதுக்கு. நான் அப்படித்தான் பாக்குறேன் நான். சூப்பர் ஜி. பிரியா ரொம்ப நேரமா கை தூக்குறீங்க. கை வலிக்க போகுது. இல்ல எனக்கு ஒரு கொஸ்டின் தாத்தாக்கு. இந்த டே 1 ஜெஃப்ரி வந்து மோஸ்ட் அது ஹோஸ்ட் கூடமே எமோஷனல் ஆயிட்டாரு. எல்லாருமே வந்து தேவர் திங்கிங் அபவுட் ஜெஃப்ரிஸ் அந்த பேசின விதம், அந்த அம்மாக்கு வச்சிருக்கிற லவ் அது எல்லாமே கம்ப்ளீட்லி எவ்ரிபடி ஸ்டுட் பை ஹிம் அண்ட் சரி இந்த பையன் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இஸ் தாட் ப்ராசஸ் வர் ஆல்சோ ரியலி குட். இனிஷியல் அந்த ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்ல பேசுறது அண்ட் ஹி வுடன்ட் டாக் மச். பட் இப்போ கம்ப்ளீட்டா நைட் அண்ட் டே ஆயிடுது அண்ட் டோட்டல் ஆப்போசிட். அண்ட் த மோஸ்ட் ஹேட்டட் கான்டெஸ்டன்ட் லிஸ்ட்ல வந்து விஜய் விஷால் அண்ட் ஜெஃப்ரி வந்து 2 பேருமே காம்பீட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ உங்களோட தாட் ப்ராசஸ் என்ன தாத்தா? தீதும் நன்றும் பிறர் தர வாரா. என்ன எல்லாரும் சிரிச்சுட்டே இருக்கீங்க? சுரேஷ் புரியல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிளனேஷன். அம்மா தட் இஸ் இஸ் ஓன் டூயிங்மா. நானே வந்து அவர் ஜெயிக்கணும், இப்போ அட்லீஸ்ட் ஜெயிக்காட்டால் பொட்டியாவது எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு இருந்தேன் ஒரு ஃபியூ வீக்ஸ் முன்னாடி வரைக்கும். அதுக்கப்புறம் அவரோட ஆக்டிவிட்டீஸ் அது இது எல்லாமே தப்பு. இப்போ ரயன் வந்து இன்னைக்கு அவரோட இதை பற்றி சொல்லியிருப்பார் விஜய் சேதுபதி வாங்கியிருக்க மாட்டேன். ஏன்னா ரயன் டின்ட் அவர் தாட் ப்ராசஸ் சரியாக இருந்தாலும் தப்பாக வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒழுங்காக சொல்லலை அதை. ஈ ஷுட் ஹவ் புட் இட் இன் அனதர் வே. ஸோ அதுதான் கரெக்டு. அவர் வந்து ஒரு கேம்னு ஒன்று ஸ்ட்ராட்டஜின்னு எல்லாரும் பேசுகிறாங்களே அப்படின்ட்டு அந்த இன்னசென்ஸை தொலைச்சிட்டாரு. And unfortunately, when you lose your innocence, all your negative characters will become magnified. It's very unfortunate. And is definitely better than many, our on the category level, the many ex-contestants, so it is definitely better. But அதே சமயத்தில் அது மேக்னிஃபை ஆகுது இல்லையா, he has to bear the burden. அண்ட் தாத்தா எனக்கு எல்லாரும் சொல்றாங்க வந்து ஜெஃப்ரி வந்து பாவம் பார்த்து கொடுக்குறாங்க. எனக்கு வந்து டோட்டல் ஆப்போசிட்டா இருக்கு. ஹி இஸ் ட்ரைங் டு மேனிபுலேட் பீப்புள். ஸோ ஹிஸ் ஸ்ட்ராட்டஜி இட் செல்ஃப் லைக் ஜஸ்ட் ஒரு சைடு இருந்துட்டு அவங்கள பத்தி அவங்களுக்கு பிடிக்காதவங்கள்ட்ட பேக் பைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு குரூப்புக்கு ஷிஃப்ட் ஆகி பிடிக்காதவங்கள்ட்ட பேக் பைட் பண்ணிட்டு ஸோ அது அது எல்லாரோட குட் புக்ஸ்லயும் அப்படியே இருந்துட்டு ஸோ அவங்களோட யார் சப்போர்ட்டை வாங்கி பேசுறது? பண்றது. ஸோ பிரியா தாத்தா. இப்போ உங்களுக்கு பிடிக்காதவங்களை பற்றி உங்கள்கிட்ட வந்து சொன்னால் உங்களுக்கு என் மேலே என்ன இருக்கும்?
எனக்கு பிடிக்காதவங்க நான் உங்கள ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அதுதான் நடக்குது. அதான் பண்றாரு அவரு. ம். ம். அதான் அது 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 விஜய் அத சொன்னார்ல அந்த மத்தவங்க ஸ்ட்ராட்டஜி அந்த எல் அந்த ம். பர்ட்டிகுலர் பீரியட்ல அவங்க நம்பணுன்றதுக்காக டைரக்ட்டாவும் அடிப்பாரு. நிஜமாவே நான் அவங்கள பத்தி ம். உன்ட்ட தப்பா சொன்னேன். உங்களுக்கு அவங்கள பிடிக்காது. நேத்து வரைக்கும் நான் உங்க ஃப்ரெண்டா இருந்தேன். பட் பாரு நான் உங்கள வச்சு அடிக்கிறேன். அதுதான் ஒரு கேம். ம். ஸோ தட்ஸ் வெரி ம். ஆப்வியஸ். ம். அததான் அது சொல்ல ஒரு தெரியல டிசீட்ஃபுல் இவருக்கு. இவருக்கு சொல்ல தெரியல. ஆமா தாத்தா. அவர் வந்து ஸ்டார்ட்டிங்லயே நீங்க சொல்ற ஃபீட்பேக்க வச்சு அப்படின்னு ஆரம்பிச்ச உடனே, நான் சொல்ற ஃபீட்பேக்க வச்சு அவர் நல்லா தானே விளையாடுறாரு. அது தப்பா அப்படின்னு அது சொல்லிட்டு தப்பு. ஹோஸ்ட் ஃபீட்பேக் கேட்டுக்கிட்டார். அது தப்பு. எப்பவுமே நீங்க வந்து அவர இழுக்கக்கூடாது. பிக் பாஸ இழுக்கக்கூடாது. கரெக்ட். அவங்க அவங்க சொன்னதையே சொல்லலாம். ஆனா வேற மாதிரி சொல்லணும். கரெக்ட், கரெக்ட். அது அவங்க ஒரு ஒரு குரூப்ல இருந்து இன்னொரு குரூப் ஷிஃப்ட் நான் பண்ணிட்டு நான் அவங்கள வந்து பத்தியே பேட் ரொம்ப மவுத்திங். எல்லா நான் போன சீசன்ல ரொம்ப அ ஏதாவது என்ன வச்சு பேசுனாங்கன்னா, நான் வந்து உடனே அப்ப இழுத்து விடுவேன். எதுக்கு எடுத்தாலும் ஹோஸ்ட் இழுக்காதீங்க. அவர் சொன்னதெல்லாம் மாத்தி சொல்றீங்க. அவரு அடிச்சா நீங்க பெரிய ஆளாயிடலாம்னு நினைச்சீங்களா? அப்படின்னு அத்தோட வாய் மூடிடுவாங்க. ஆமா தாத்தா. அது சில பேருக்கு வந்து இந்த இந்த சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேஸ் பண்ணி சொல்லணும்னு தெரிய மாட்டேங்கிறது. அண்ட் மஞ்சரி, முத்து, ஜாக்லின் இவங்க 3 பேரும் தான் ஓரளவுக்கு நல்லாவே கிளவரா பேசுறதுல. மீதி பேரெல்லாம் பேசவே தெரியல. சென்டென்ஸ் ஃப்ரேம். ஜாக் கூட Yeah. பிரஷர்ல மாத்திடுவாங்க பாவம். பிரஷர்ல தடுமாறுவாங்க. ம். மஞ்சரி இஸ் வெரி கிளியர். முத்து வந்து ரொம்ப ஆமா மஞ்சரி. அலங்கார வார்த்தை. இன்னைக்கு என்னோட ரிவ்யூல சொல்லியிருப்பேன். கொஞ்சம் அலங்காரம் போட்டு கொஞ்சம் காமெடி கலக்குறேன்னு சொல்லி சமயத்துல வந்து தப்பாயிடுது. இன்னைக்கு ஒரு விஷயம் சௌந்தர்யா பத்தி சொன்னாருல்ல. அதுக்கு முன்னாடியே வந்து இவர் சிரிச்சிருப்பாரு அத சொல்லி. சௌந்தர்யா திடீர்னு வந்து இடிச்சாங்கன்ட்டு நம்ம இதுல ஆடியன்ஸ் கிட்டயோ எங்கேயோ சொல்லி சிரிச்சாரு. அத பத்தி பேசுவாரு. which is you should have avoided that. எம் அந்த கியூட் எக்ஸ்பிரஷன் அந்த கியூட் ஃபேஸ்க்கு மாறிடுவாங்க அது சூப்பர். ஃபர்ஸ்ட் அது இதுல சூப்பருங்க. இருந்து. அது ராணவ். நானும் இது ஏமாந்தேன்னாரு. அது நல்ல கியூட் மூமெண்ட் அது. இல்ல சார் அவங்க கோவை சரவான்னு சொல்லுவாங்களா? அத சொல்றீங்களா? அதுதான், அதுதான், அதுதான். அதுதான் ரைட். ஏன்னா அதான் தப்பு தான். அவர் எப்படி தெரியுமா? முத்துக்குமரனோட கேமே இப்படித்தான். எப்படின்னாக்கா, அவரு வந்து நீங்க சொன்னீங்க தெரியுமா? வார்த்தை அலங்காரம். அது ஒரு ப்ரொஃபஷனல். அத வந்து என்ன பண்ணுவாரு அவரு, மத்தவங்கள வந்து புட் டவுன் பண்ணுவாரு. ஆக்சுவலா பிக் பாஸ்ன்றது நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன்டா, நீங்க பாசிட்டிவா எல்லாரையும் லிஃப்ட் பண்ணி, நீங்க அதோட பெர்ஃபார்ம் பண்ணி ஜெயிக்கணும். நீங்க வந்து மத்தவங்கள புட் டவுன் பண்ணி ஜெயிக்கிறது, என்னைய பொறுத்தவரைக்கும் அது எத்திக்கல் கேமே இல்ல. ஆனா முத்துக்குமரன் அததான் பண்றாரு. எனக்கு எல்லார்ட்டயும் அவர் என்ன தெரியுமா செய்வாரு, யாராவது ஒரு வாரம் நல்லா வரலான்னாக்கா, அவர் அத சென்ஸ் பண்ணிடுவாரு. அவருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு. இல்லங்க. ஓகே இவங்களுக்கு ரொம்ப வந்து சிம்பிள்ங்க. ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாதுன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு பல தரம். சுருங்க பேசுங்க, சுருங்க பேசுங்கன்னு. அது வந்து வேற மாதிரி ஒரு 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 மாதிரி வஞ்ச புகழ்ச்சியில ஊறினவரு. வஞ்ச புகழ்ச்சியா சொல்ற மாதிரி கோவை சரளா எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் அவங்கள கொண்டு வந்து இதெல்லாம் கொண்டு வந்து சொல்றப்ப டைல்யூட் ஆயிடுது. இது வார்த்தை ஜாலம், வாய் ஜாலம், என்ன வேணா சொல்லுங்க. அது மேடை பேச்சுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நல்லா இருக்கும். பட் இங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கணும். இல்ல இந்த அவங்க மாதிரி பாயிண்ட்ஸ் காமெடியனா வைக்கிறப்போ இருக்கல. ஷார்ட்டா சொல்லி நச்சுன்னு வைக்கணும். இல்ல சௌந்தர்யாவ கேர்ள்ஸ் ஒரு கேர்ள்ஸ் காமெடியனா கோச்சுக்காதீங்க. ஒரு 3 பேர் கை தூக்கியிருக்காங்க ஆல்ரெடி. கொஞ்சம் 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 வெயிட் பண்ணுங்க. சௌந்தர்யான்னு ஒரு ஸ்பீக்கர் இருக்கீங்க. நீங்க பேசலன்னா நான் உங்கள லிஸ்னர்ல மூவ் பண்ணிக்கிறேன். இல்ல பேசுறதுன்னா பேசுங்க. இந்து பேசுங்க, எம்என்டிஸ் பேசுங்க, தென் மோகன் லட்சுமி. பேசலாமா இப்போ? கோ ஹெட். சுபம் நேத்து நான் உங்க ரிவ்யூ பார்த்தேன். ஆலன் நான் ஜாயின் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலா. அந்த டைம்ல நீங்க ஒரு கமெண்ட்ல வந்துட்டு இந்த முத்துவோட கேம் பிளே பேசிட்டு ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ஜாக் வந்து டைட்டில் வின்னர் ஆவாங்களான்னு கேட்டிருந்தாரு. நீங்களும் சரி அண்ணாவும் சரி அப்ரப்டா இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. நான் என்ன கேக்குறேன்னா ஒய் கான் ஜாக், ஏன் வந்து ஜாக் வந்து டைட்டில் வின்னர் ஆக முடியாதுன்னு எனக்கு கொஞ்சம் கேம் அனலைஸாவே சொல்லுங்க. இந்த ஓட்டு சம்திங் எனக்கு இல்ல வேண்டாம். நான் வந்து ஏன்னா நான் உங்க கேள்வி புரிஞ்சிருச்சு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நான் வந்து முடியாதுன்னு சொல்லல. நான் டவுட்ஃபுல்னு சொன்னேன். அவரும் வந்து ஐ திங்க் முடியாதுன்ற மாதிரி தான் சொன்னாரு. ஆக்சுவலா
அதுக்கு காரணம் என்னன்னா, இட்ஸ் நாட் தட் ஜாக் வின் பண்றது. ஜாக்கோட கெப்பாசிட்டிய வந்து குறைச்சு சொல்லல. எங்க சுரேஷ் சாரையும் காணோம், இமாதியும் காணோம். ஃபோன் பேச போயிட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஜாக்குடைய வந்து ஒரு கெப்பாசிட்டிய 100% குறைச்சு அத பேசவே இல்ல. இது ஓகே. எதனாலன்னா, இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க எப்படி போய்க்கிட்டு இருக்குன்னு. அ த கேம் ரைட்? எங்க ஓகே. ஒரு 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 பர்ட்டிகுலர் ஃபேண்டம் உடைய ஒரு ஃபுல் அ என்ன சொல்றது? ரொம்ப ஹைலைட்டடா அதுக்கான வழி தான் நேத்துக்கு கேப்டன்சி டாஸ்க்லாம் நடந்ததும். இப்போ நாளைக்கு சண்டே அதுதான் மேம். எபிசோட்ல இப்போ இருங்க கேப்டன்சி நான் முடிச்சிடுறேன். இருங்க ஒரு ஓகே, செகண்ட் நான் ஓகே. முடிச்சிடுறேன். இப்போ ஏன்னா நான் அது இது இது நீங்க நாளைக்கு கேட்டீங்கன்னா என்னால இன்னும் தெளிவா சொல்ல முடியும். ஏன்னா நாளைக்கு நடக்க போறது உங்களுக்கு டெலிகாஸ்ட் எபிசோட்ல பார்த்ததுக்கு அப்புறம் நான் இதை ஏன் பாதியில நிறுத்திட்டேன், மிச்சத்தை நாளைக்கு சொல்றேன்றது உங்களுக்கே புரியும். ஏன்னா என்னால ரொம்ப சொல்ல ஓகே, முடியாது. இந்த ஓகே. ஏன்னா இந்த கேப்டன்சி டாஸ்க்கை பத்தின டிஸ்கஷன் நாளைக்கு தான் வரப்போகுது. ஸோ அது எப்படி டிஸ்கஷன் போகுது என்னங்கிறது நீங்க நாளைக்கு பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெளிவா புரியும். ஸோ இந்த கேப்டன்சி டாஸ்க் வந்து நேத்திக்கு வந்து பிக் பாஸ் இது அனௌன்ஸ் பண்ண விதமா இருக்கட்டும், இல்ல இத அனௌன்ஸ் பண்ணும்பொழுது ஒரு ஆடியன்ஸா நம்ம பல பேருக்கு வந்து முத்துக்குமரன் வந்து விட்டு குடுத்தேன்னு சொல்லியிருந்தாலே பிரச்சனை தீர்ந்திருக்கும். அத வந்து வை ஹி இஸ் ஹைடிங் இட், ஏன் இதுக்கு வந்து நான் நான் டைவர்ட் ஆயிட்டேன், டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன்னு பூசி மொழி ஒரு 10 காரணம் சொல்றாருன்னு நம்மலாம் பொங்கினாலுமே, ஆ எனக்கு தெரிஞ்சு அந்த உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸே பார்த்தீங்கன்னா, அப்படியே முத்துக்குமரன் கிட்ட போயிட்டாங்க. பவித்ரா தான் அங்க அஃபெக்டட் பெர்சன். ஆனா பவித்ரா கிட்ட யாருமே போல. ஏன் பவித்ராவே கேமரா முன்னாடி முத்துக்குமரன் வந்து இப்படி பண்ணல, சாரின்னு பவித்ராவே முத்துக்குமரனுக்காக கேம்பெயின் பண்ற அளவுக்கு அங்க இருக்கிறவங்க எல்லாம் மைண்டும் மாறிடுச்சு. தே ஹேவ் கான் இன் ஃபேவர் ஆஃப் முத்துக்குமரன். வேர் வாட் முத்துக்குமரன் டிட் வாஸ் ராங்ன்னு நம்ம எல்லாருக்குமே புரியுது. முத்துக்குமரன் மைண்டுக்குள்ளேயே அது தப்புன்னு கூட தெரிஞ்சிருக்கும். ஆனா நடந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன் ஃபேவரபிளா போயிடுச்சு. ரைட்? இப்போ நீங்க பார்க்குற முக்காவாசி ஃபேன்ஸும் வந்து இதுல என்ன இருக்கு? இதுல என்ன இருக்குன்னு தான் ஹலோ? ஹலோ. கேக்குதா? கேக்குது. சொல்லுங்க மேம். கேக்குது. ஓகே. முத்துக்குமரன் ஃபேன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கிட்டத்தட்ட முத்துக்குமரன் பண்றது ஒண்ணும் தப்பில்ல. இதுல என்ன இருக்கு? முத்துக்குமரன் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு சில பேர் கூட டிஸ்ட்ராக்ட் தான் ஆயிருப்பாங்க, டைவர்ட் தான் ஆயிருப்பாங்கன்னு பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே. இப்போ இந்த கேப்டன்சி இல்ல புரியுது மேம். இல்ல எனக்கு இந்த பாயிண்ட் நீங்க சொல்ல வர்றது புரியுது. எனக்குமே இது வந்து அவருக்கு பாசிட்டிவா போகும்னு தான் தோணுது. இது நெகட்டிவா ஆகறதுக்கு வாய்ப்பே இல்ல. இது பாசிட்டிவா தான் போகுது. பட் நான் என்னோட கொஸ்டின் என்னன்னா, அவங்களுக்கு எது பண்ணாலுமே உள்ளேயும் ஃபேவரா போகுது. வெளிய மிஸ்டேக் பண்ணாலுமே ஃபேவரா போகுது. ஆனா ஒரு பொண்ண ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து ஒரு லாஸ்ட் வோட்டிங் ஆர்டர்ல இருந்து 10 வீக் நாமினேஷனுக்குள்ள ஹலோ கேக்குது. கேக்குது. வந்து அந்த பொண்ணு எது பண்ணாலுமே அது டிராமா நெகட்டிவ் அப்படின்னு போற இடத்துல அந்த பொண்ணு ஜெயிச்சுட்டே வருது. ஏன்னா எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஒரு 8 பிக் பாஸ் சீசனாவே ஹேட்ரட் வந்து ஃபீமேலுக்கு அதிகம் ரொம்ப. மேல் கம்பேர் பண்ணும்போது நீங்க இவங்க இந்த சீசன்ல ஷோ ரன்னரா இருக்கிற முத்து ஜாக் எனக்கு தெரிஞ்சு பெருசா கேம் டிஃபரன்ஸ் இவங்க ரொம்ப ஹைலைட்டடா தான் விளையாடல முத்து. அந்த அந்த ஸ்மார்ட்னஸ் இவங்களுக்கும் இருக்கு. டாஸ்க் வைஸ் இவங்களும் எல்லாமே பண்றாங்க. இவங்க வாங்காத ரோஸ்ட்டும் கிடையாது. முத்துக்கு என்ன இருக்கோ ஈவன் அவருக்கு அட்லீஸ்ட் உள்ள சப்போர்ட் இருக்கு. ஜாக்குக்கு அது கூட கிடையாது. ஏன் இந்த வின்னர் ஏன் ஒரு 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 மேல் கேண்டிடேட்டையே தான் கொண்டு வரணும்னு ஏதாவது இருக்கா? இல்ல எனக்கு தெரியல. நான் ஏன்னா இத வந்து மேல் ஃபீமேல்னு பார்க்க மாட்டேன் இந்து. பிகாஸ் டு பி ஹானஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த 8 சீசனாவுமே இப்ப வரைக்கும் பேசப்படுறது ஓவியா பத்தி இன்னமும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஓவியா ஒரு நல்ல பேர் இருக்கு. ஏன் லாஸ்ட் சீசன்ல மிடில்ல 20 நாள் கழிச்சு வந்து அர்ச்சனா டைட்டில் வின் பண்ணலையா? இன்ஃபேக்ட் செகண்ட் சீசன்ல இல்ல மேம். அர்ச்சனா வின் பண்ணதுக்கு எங்கள மாதிரி ஆடியன்ஸ்க்கு எப்படி அது புரிஞ்சிடுச்சுன்னா, ஏன்னா ஒருத்தர் ரொம்ப அதுல ஹீரோ. ஸோ அவரை நம்மளால ஜெயிக்க வைக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச அந்த அக்ரஷன் காட்டுறதுக்காகவே அர்ச்சனா வின் பண்ண மாதிரி தான் நாங்களாம் அப்படிதான் அப்படி எடுத்துக்கிறோம். பார்க்க போனீங்கன்னா சாஃப்டா இருந்த ரித்விகா வின் பண்ணலையா? ஸோ இதுல நம்ம வந்து மேல் ஃபீமேல்னு பார்க்க வேணாம். நம்ம இந்த இடத்துல இல்ல மேல் ஃபீமேல்னு இல்ல மேம். பட் இந்த இந்த நீங்க இந்த சீசனே வச்சுக்கோங்களேன். இது வந்து ஜாக்குமே ஒரு பிளண்டர் மிஸ்டேக் பண்ணாங்க. அப்ப வந்து அவங்களுக்கு நெகட்டிவா போகுது. அவங்களும் கோவா கேங்குன்னு ஒரு கேங்ல மாட்டினாங்க. அது நெகட்டிவா போச்சு. முத்து இது எல்லாமே பண்ணியிருக்காரு. இவரும் நேத்து பண்ணது பிளண்டர் மிஸ்டேக் தான். பட் அது பாசிட்டிவா போயிருக்கு. அவருமே சாச்சினா மஞ்சரின்னு சொல்லி ஒரு கேங்கா அது வந்து பேசவே படல. நான் எல்லாத்துலயுமே சொல்றேன். அவங்க இன்னொன்னு 4 வீக்லயே ஒருத்தருக்கு வின்னர் மெட்டீரியல்னு ஃபிக்ஸ் பண்ணி தான் போயிட்டு இருக்கு. எல்லாருமே யாருக்கிட்டாலுமே அனலைஸ் பண்றோம். ஆனா ஃபைனலா ஒரு டெசிஷன்னா கேட்கும் போது டைட்டில் வின்னர்னு வரும்போது முத்துன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜஸ்ட் லைக் தட் அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்படி இருக்கிற
இல்ல உங்க பாயிண்ட் எனக்கு ஐ எம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வேர் யூ ஆர் கமிங். ஐ டோட்டலி அக்ரி வித் யூ. இப்போ நீங்க பிரியங்கா ராஜு சீசன் எடுத்து பாருங்களேன். ரெண்டு பேர் எல்லாருமே வந்து பிரியங்கா ராஜுனாலும் ஒரு மெஜாரிட்டி. இப்போ பிரியங்கா வாஸ் ஹார்ம்லெஸ், ராஜு வாஸ் ஆல்சோ ஹார்ம்லெஸ் ஈக்குவலி. ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் பிளேஸ் இருந்தாலும் கடைசியில் பிரியங்கா இப்போ வரைக்கும் சொல்லுவாங்க எனக்கு வெறும் கையை தான் கொடுத்தாங்க. அந்த இடத்துல ராஜு தான் வின் பண்ணாரு. அது எதனால இருக்கும்னு நினைக்கிறீங்க? ராஜு வாஸ் ஆல்சோ பெருசா ஹார்ம் பண்ணல. பிரியங்காவும் கேமா தான் விளையாண்டாங்க. இன்ஃபேக்ட் ராஜுவோட பிரியங்கா நிறையவே விளையாண்டாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். ஆமா, நான் பிரியங்கா ஃபேன் தான். நான் ராஜுக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை அந்த டைம்ல. எனக்கும் இந்த இப்ப இருக்க கொஸ்டின் அப்பயும் இருந்தது. இப்ப நான் கேக்குற கொஸ்டின் அந்த சீசன்லயுமே இருந்தது. ஒண்ணுமே பண்ணாம சிரிக்க மட்டுமே வச்சுட்டு இருந்த ஒருத்தருக்கு கப்பு போது அந்த பொண்ணு வந்து என்னோட நெகட்டிவ் எல்லாத்தையுமே நான் வெளியே காட்டுறேன் அப்படின்னு காமிச்ச பொண்ணுக்கு கடைசியில கைதான் கொடுத்தாங்க. இதே இப்ப சேம் இது சேம் தான் இது. ஆனா இன்னைக்கு விஜய் டிவில ஷோஸ் பண்றது ராஜுவா பிரியங்காவா இன்னைக்கு வரைக்கும்? அதுக்கப்புறமா ஒரு ஷோ பண்ணாரு ராஜு, ஏதோ ராஜு வீட்ல ஏதோ ஒண்ணு. அதுக்கு அந்த ஷோ பாதியில ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னு மூட்டாங்க. இல்ல மேம், பட் நமக்கு வந்து இப்ப நான் சொல்ல வரேன்னா கேம் தானே நம்ம ஒரு பிபிக்குன்னே ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்கல்ல. இவங்க ஒரு கேமா ஸ்மார்ட்டா மூவ் பண்றாங்க, அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாங்க. இது வந்து ஒருத்தவங்க கண்டென்ட் கொடுத்துட்டே இருக்காங்க, நிறைய யோசிக்கிறாங்க. இப்ப மஞ்சரிலாம் கூட மஞ்சரி சூப்பரா பிளே பண்றாங்க. பட் மஞ்சரிக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா அவங்க கொஞ்ச நாள் பார்த்து வந்திருக்காங்க. இந்த பொண்ணு அதெல்லாம் கிடையாது. ஜாக் வந்து அவங்க உள்ள இருந்துகிட்டே நிறைய டைம் ஆடியன்ஸ் வாய்ஸ் அவங்க நம்ம பேசுற மாதிரி அவங்க நிறைய டைம் யோசிச்சு பேசியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பிளஸ் இருக்கு இவங்க. பட் நம்ம ஒரு சைடாவே ஏன் அப்படி போகுதுன்னு நான் கேக்குறேன். ஜென்ரலா யூடியூப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எது ஓபன் பண்ணாலும் எல்லாமே பேசுறோம், எல்லாருக்காகவுமே சப்போர்ட் பண்றோம். ஆனா டைட்டில் வின்னர்னு வர்றப்போ அது ஆப்வியஸா அது முத்துக்கே ஏன் போய் நிக்கணும் அப்படின்ற மாதிரி நான் கேக்குறேன். அதுதான் இப்போ சுரேஷ் சார் சொல்லும் போது நீங்க வந்து கேட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவர் நிறைய மேக்கர்ஸ் உடைய ஒரு நியூவான்சஸ் எல்லாம் நிறைய சொன்னாரு. மேக்கர்ஸ் உடைய டெசிஷன் தான் எண்ட் ஆஃப் த டேன்னு சொன்னாரு. ஸோ நமக்கு தெரியல. இன்ஃபேக்ட் நீங்க போன சீசன்ல விக்ரமா அசீமான போது ஸ்டேஜ்ல நிக்கிற வரைக்கும் விக்ரம்னு ஒரு 90% ஆஃப் த பீப்புள் திங்க் பண்ணும்போது அந்த கடைசி 10% நம்மளே பார்த்தோம். போஸ்டுக்கே விருப்பம் இல்லாம அசீம்ட்ட கொடுத்தாங்கன்னா ட்வீட் வந்தது. we don't know the fact. So அந்த வின்னர் அப்படிங்கிறது வந்து இப்போ நாம நினைக்கலாம், ஓகே இவங்க என்ன மாதிரி கேம் விளையாண்டாங்க, இவங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா விளையாண்டாங்க, இவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு. பட் அது ஓட்டிங் பேஸ் அண்ட் மேக்கர்ஸ் என்ன பண்றாங்கன்னு நமக்கு நம்ம அன்அஃபிஷியல பார்த்தாலே டாப்ல முத்துக்குமரன், செகண்ட் தான் ஜாக்லின் இருக்காங்க. இது ஒரு அன்அஃபிஷியல். அது டாப் வந்து மேம். இப்ப நீங்க முத்து சொல்றீங்க, அவங்களோட செகண்ட் பிளேஸ் பாருங்க, பயங்கர டிஃபரன்ஸ். யாரா வேணா இருக்கட்டும், இவ்வளவு டிஃபரன்ஸ் வருமானு எனக்கு தெரியல. போன டைம் அர்ச்சனாக்கு நடந்ததுதான் இப்ப நடக்குது. நானே போய் 50 வாட்டி ஓட் பண்ணலாம், ஓகே தட்ஸ் நாட் a big deal. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த அஃபிஷியல் ஓட்டிங்ன்றது அது எதை பேஸ் பண்ணியிருக்குங்கிறது அது மேக்கர்ஸ் தான். யாருக்குமே நம்பர்ஸ் கூட ரிவீல் பண்ண போறதில்ல. அட் த எண்ட் ஆஃப் த டே யூனோ whoever is giving content அப்படிங்கிறத விட மேக்கர்ஸ் வந்து ஓகே இது யாரை வின் பண்ண வைக்கணும் அப்படின்னு, இல்ல ப்ராபப்ளி ஓட்டிங்லயே உண்மையாவே இப்ப நம்ம இவ்வளவு பேசுறோம். நம்ம பேசுற இத்தனை பேர்ல நாங்க ஒரு 10 பேர் ஓட்டே பண்ண முடியாது. பிரியா செல்சி, பிரியா சதீஷ், நானு, ரேணு, ஐ திங்க் ஈவன் ஐ மீன் அஞ்சலி அவங்கெல்லாம் நாங்கெல்லாம் ஓட்டே பண்ண முடியும். நாங்கெல்லாம் விடிய ஸ்பேஸ் போட்டு பேசலாம். பட் we cannot vote, right? So இந்த மாதிரி vote பண்றவங்க எல்லாம் ஊர்ல இருக்காங்க. ஊர்ல இருக்கிறவங்க யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க தான் நம்ம பார்க்கணும். இப்போ மெஜாரிட்டி ஆஃப் தி அவுட் சைட் இந்தியா கிரவுட் எல்லாம் ஜாக்லின் சப்போர்ட் பண்ணாலும் we are unable to vote for her ல. சோ அந்த பேசிஸ்ல ஓட் யாருக்கு விழும் அப்படின்னு பார்த்தா ஆப்வியஸ்லி அங்க இருக்கிறவங்க ஊர்க்காரங்க. இந்த ஊர்க்காரங்கன்னு ஒண்ணு நிறைய இருக்கு. இப்ப கூட நீங்க வரதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம், முத்துக்குமார் வந்து he is based out of சிவகங்கை. போஸ்டர் அடிச்சே ஒட்டிருக்காங்க முத்துக்குமாருக்கு சப்போர்ட் பண்ண. பார்த்தேன் மேம், அது பார்த்து ட்விட்டர்ல பார்த்தேன். ஓகே எனிவே 3 பேர் பாவம் கை தூக்கி இருக்காங்க. அவங்களும் இத பத்தி தான் பேசுவாங்க. சோ அதனால டோன்ட் வரி, நம்ம அதை மறுபடியும் பேசலாம். இங்க சொல்லுங்க. அண்ட் ஒன் மோர் திங் மேம், இந்த இப்ப நம்ம ஒரு ஃப்ரெண்ட் ரன்னர்ஸ்ன்னு சொல்லி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க கேப்ல எனக்கு ராணா வந்து ரொம்ப கொடுக்குறாங்களோன்னு தோணுது டாப் 5க்கு. அப்படி ராணாவை அவங்க சொல்றத பார்த்தா, இந்த ஷோ போறத பார்த்தா என்னமோ ராணாவெல்லாம் வந்து டாப் 5க்கு அதை கொண்டு போற மாதிரி இருக்கு. இப்படி இருக்கும் போது இப்ப நீங்க போனாங்கல்ல ப்ரீவியஸ் கண்டென்ட், அவங்களுக்கு வந்து இது ஒரு கரெக்டா இருக்குமா அப்படின்னு நான் கேக்குறேன். எந்த ப்ரீவியஸ் கண்டென்ட் யாரு? இப்ப இங்க இந்த எலிமினேட் டைம் கொஞ்சம் நல்ல பிளேஸ் எல்லாம் போயிருப்பாங்கல்ல, தர்ஷிகா மாதிரி, சுனிதா மாதிரி ஆளுங்கதான் வந்து டிசர்விங்கா இருக்குமான்னு நான் கேக்குறேன். ஏன்னா இவங்க ஷோ போற ஃபார்மேட் பார்த்தா ராணாவை ஏதோ ஒரு டாப் 5லயாவது கொண்டு வர புஷ் பண்ற மாதிரி தான்
இன்னைக்கெல்லாம் கூட இருக்குது. அப்படிதான் ஏன் இமாது டாப் 2 டாப் 3 கூட சொன்னாரு ராணவ. ஓகேவா? ஸோ அப்படிதான் போயிட்டு இருக்கு. அகைன் அட் த எண்ட் ஆஃப் த டே இப்போ நம்ம சுனிதாவை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கலாம். பட் ஓட் பண்ணாம இருந்திருப்பாங்க. சாச்சனாவை வந்து நிறைய பேர் பேசினாலும் ஐ திங்க் ஓட்டிங் பேட்டர்ன் பிரகாரம் அது ப்ராபப்ளி பீப்புள் ஹூ ஸ்பீக் தே டோன்ட் ஓட் ஆர் தே ஐ திங்க் இங்க நம்ம பேசுற பாதி பேர் ஓட் கூட பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ மேபி அது கூட ஓகே ஒரு செகண்ட் ஓகே மேம், அது புரியுது. ப்ராப்ளம். ஒரு செகண்ட் சொல்லுங்க. எமன் டேஸ் பிரியா எமன் டேஸ் மோகன் லட்சுமி ஆ. பிரியா. ஹாய் ஹாய் சொல்லுங்க. இன்ஃபேக்ட் இவர்கிட்ட நம்ம இமாத் ப்ரோ அண்ட் சுரேஷ் சார் பேசுறான்னு பார்த்தேன். சரி. கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்குது. ஓகே ஓகே. ஸோ இனி இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சவுண்ட் சப்போர்ட்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து சவுண்டு அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் நான் பர்டிகுலர் ரீசன் எதுவும் கிடையாது. பட் ஸ்டில் என்னை பொறுத்த வரைக்கும் கேம் ஆடுறாங்க ஆடலன்றது வரைக்கும் இந்த க்யூட்னஸ் கூட நான் பார்க்கல. பட் ஒன்லி திங் அவங்க பண்ணுற சில கேரக்டர்ஸ் சிரிப்பார வைக்குது. என்ன சொல்கிறது, நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ரியலாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. மற்றபடி இவங்க கேம் ஆடல அது இந்த பாயிண்ட்டுக்கு நான் வரல. நிறைய நல்ல பாடுற பிளேயர்ஸ் இருக்காங்க, நானும் ஒத்துக்கிறேன். ஸோ என் பாயிண்ட் இப்போ என்ன பேச வந்தேன்னா, இப்போது இந்த ஓட்டிங் அஃபிஷியல் அந்த ஓட்டிங்லாம் விட்டுட்டா கூட இப்போ நெக்ஸ்ட் வீக் எலிமினேஷன் வந்து ரொம்ப க்ரூஷியல் நான் நினைக்கிறேன். நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, டாப் 1 2 3 4 5 யாராவது இருந்துக்கிட்டோம். இப்போ பாட்டம் ஆளுங்க பார்த்தீங்கன்னா இந்த வீக்கில் மஞ்சரி, ராயன், அப்புறம் வந்துட்டு ரஞ்சித் சார் இருந்தாங்க. ஸோ இந்த வாரம் ரஞ்சித் சார் போயிட்டாருன்னு நியூஸ் வருது. அது எனக்கு தெரிஞ்சு உண்மையாக இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அது அடுத்த பட்சத்தில் நெக்ஸ்ட்டு இருக்கிறது ராயன். இப்போ என்எஃப்பி பாஸ் இப்போ செல்லுன்னு சொல்லிட்டார் விஜய் சேதுபதி. ஸோ அவர் ராயனும் அவுட் ஆஃப் த இது கான்டெக்ட். அதுக்கு நெக்ஸ்ட்டு லீஸ்ட் ஓட்டில் இருக்கிறது மஞ்சரி. நான் இப்போ சொல்கிறது இந்த மஞ்சரின்ற இந்த இது வந்து நிறைய இந்த ட்விட்டரில் இருப்பாங்க பார்த்தீங்களா, மோஸ்ட் ஆஃப் தம் சொன்னதை லீஸ்ட் 3ன்னு இவங்க பேர் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மஞ்சரி கம்மியாக இருக்காங்க. மஞ்சரின்னா தான் நல்லா பேசினாலும் என்ன பண்ணாலும் ஓட்ஸ் வரல அவங்களுக்கு. ப்ரொவைடட் இந்த வாரம் முத்துக்குமரன் திரும்ப டாஸ்க் ஆடி ஜெயிச்சு கேப்டன் ஆனால் மேபி முத்துக்குமரன் ஓட்டு கொஞ்சம் அவங்களுக்கு போகலாம். அப்படி இல்லாட்டி மஞ்சரி டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க. அதுக்கு மேலே யார் இருக்காங்க பார்த்தாங்கன்னா அன்அஃபிஷியல் ஓட்டில் பவித்ரா, தீபக், அஞ்சிதா இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பட்சத்தில் இப்போ ராயன் சேஃப் ஆனதால இப்போ நல்லா நீங்கள் சொல்கிற டாப் 5ல சொல்கிற ஆளுங்கள் மெஜாரிட்டி பேர் சொல்கிற தீபக், மஞ்சரி, முத்துக்குமரன் அப்படி ஜாக்லின்னு சொல்கிறவங்க, இப்போ தீபக் மஞ்சரி போகிறது வாய்ப்புகள் நிறைய இருக்குது நெக்ஸ்ட் வீக். ஸோ இதுதான் என்னோட பாயிண்ட். ஸோ இதை பற்றி யாராவது பேச நல்லா இருக்கும். இல்லங்க ஆக்சுவலா Thank you. ஓகே நம்ம இது லெட் மீ ஜஸ்ட் புட் மை தாட்ஸ் டு யூ. ஓகே இப்போ வந்து நாளைக்கு தான் டிசைட் பண்ண போறாங்க கேப்டன்சி டாஸ்க் என்ன ஏது. இது நம்ம குமரன் விட்டு கொடுத்தது செல்லுமா செல்லாதா இதுங்கிறது நாளைக்கு டிஸ்கஸ் பண்ண போறாங்க. ஸோ நான் இது வந்து சும்மா ஒரு டிஸ்கஷனுக்காக 2 விதமா பார்க்குறேன். ஒன்று ஓகே இது ஒரு டிஸ்கஷன்ல ஓகே இது அக்செப்டட் பவித்ராவே கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்குவோம். பவித்ரா எலிமினேட் ஆக மாட்டாங்க. ஓகே இல்ல ரீடாஸ்க் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. we don't know who will become the captain. அது நீங்க முத்துக்குமரனா இருக்கலாம், ஒருவேளை ஜெஃப்ரியா இருக்கலாம், இல்ல பவித்ராவா இருக்கலாம். பட் ரயன் போக மாட்டாப்ல. ஏன்னா என்எஃப்பி வாங்கிட்டாரு. யாரு கேப்டனா இருந்தாலும் பவித்ரா கேப்டனா இல்லாத பட்சத்துல பவித்ரா ஆர் அன்ஷிதா. தீபக் வந்து போக மாட்டாருங்க. ஏன்னா இன்னைக்கு கூட விஜேஎஸ் வந்து தீபக்கு பயங்கர பாசிட்டிவா தான் பேசியிருக்காரு. இன்னைக்கு நீங்கெல்லாம் வந்து உங்களுக்குலாம் வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்கு அந்த மாதிரி ஏதோ ஒன்று பேசியிருக்காரு. ஸோ ரொம்ப பாசிட்டிவாக தான் தீபக்கை என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் பேசியிருக்காரு. ஸோ தீபக் வந்து ஐ டோன்ட் ஹவ் எனி டவுட்ஸ் அவர்லாம் இந்த அடுத்த வாரம் போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. மஞ்சரையும் அனுப்ப மாட்டாங்க. விஷால் போகிறதுக்கே சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, விஷால் ஒரு பவித்ரா ஆர் அன்ஷிதா இந்த ஆர்டர் தான். இதுக்கு அப்புறம் தான் மிச்சம் இல்லை. ஓகே அருணோ, தீபக்கோ, மஞ்சரியோ இவங்கெல்லாம் போகிறதுக்கு மஞ்சரினா இப்போ அன்லது அன்டில் இன்னும் உண்மையாவே பயங்கரமா இப்போ அடுத்த வாரம் அன்அஃபிஷியல் ஓட்ஸ்ல வந்து மஞ்சரி லாஸ்ட்ல இருக்கு அப்படின்ற பட்சத்துல ப்ராபப்ளி சான்சஸ் இருக்கு. எனக்கு அதுல டவுட் இருக்கு. பிகாஸ் அதுக்கு முன்னாடி ஒரு 3 பேருக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். Anyway, thanks for this opinion, Shubha. But my point is, end of the day, நான் என்ன நம்புறேன்னா ஓட்டிங் இஸ் மஸ்ட். நல்லா ஆடுறாங்க ஆடல எதுவாக இருந்தாலும் ஓட்டு போடணும். இப்போ ஓட்டே வராத பட்சத்தில் என்னதான் நல்லா ஆடினாலும் டீம் வச்சுக்க முடியுமா உள்ள? அதுதான் என் கொஸ்டின். மூச்சு பிடிக்க நம்ம இங்க 4 மணி நேரம் 8 மணி நேரம் ஸ்பேஸ் போட்டு பேசினாலும் இருக்கிற 300 பேர்ல 200 பேர் ஓட்டு போட முடிஞ்சவங்க ஓட்டு போட்டாதான் நீங்க நினைக்கிற கண்டஸ்டன்ட் மேல வர முடியும். அன்அஃபிஷியல் ஓட்டு செல்லவே செல்லாது.
ஓகே. தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் கிளாரிஃபைங். நான் ஸ்பீக்கர்லேருந்து ரொட்டேட் பண்ணிட்டேங்க. ஷூர், தேங்க்யூ. ஷூர், ஷூர். தேங்க் யூ. எஸ் பிரியா. ஹாய் சுபா. இவங்க இந்து அவங்க கேட்டதுக்கு தான் நான் வந்து பேச வந்தேன். ம். இந்து நீங்க கேட்ட கேள்வி வந்து செமையான கேள்வி. இத வந்து நான் பிரியங்கா ராஜு சீசன்லேருந்து கதறிட்டு இருக்கேன். அன்ஃபார்ச்சுனேட்லி இங்க இருக்க நம்ம யாரும் மென், விமென்ன்றது மாதிரிலாம் டிஸ்கிரிமினேட் பண்ணி பார்க்க மாட்டோம். பட் ஓட்டு போடுற மக்கள் வந்து டெஃபினெட்லி மென், விமென்னு டிஸ்கிரிமினேட் பண்ணி தான் ஓட்டு போடுறாங்க. அதுதான் அதோட விளைவு தான் இது. இன்னொன்னு என்னன்னா, மென்னோட பார் வந்து ரொம்ப லோ. வேறஸ் விமெனோட பார் வந்து விமென் 100% குடுத்தாலுமே, அந்த விமெனுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அந்த விமென வந்து அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. இப்படி பல திங்ஸ் இருக்கு. இப்போ ஜாக்லினே எடுத்துக்கோங்களேன். அவங்க ஒரு வாரமும் நல்லா தான் விளையாண்டுட்டு வந்திருக்காங்க. அந்த ஒரு ஏஞ்சல் டெவில் டாஸ்க் தவிர மீதி எல்லா வீக்கும் அவங்க நல்லா தான் விளையாண்டாங்க. ஆனா, அதுவே அவங்களுக்கு 11 வீக்ஸ் ஆயிருக்கு. இந்த 11th வீக் தான் அவங்களுக்கு அப்ரிசியேஷனே வந்திருக்கு. ஓகே நீங்க நல்லா விளையாடுறீங்கன்னு சொல்லிட்டு. அதுவே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இதுதான் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஓட்டு போடுற பூல் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணி தான் ஓட்டு போடுவாங்க. ஸோ நல்லா விளையாடுற பீப்புள், அதாவது எஸ்பெஷலி விமென் வந்து ஸ்மார்ட்டா இருக்காங்க, போல்டா இருக்காங்க, நல்லா விளையாடுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இன்னும் அத வந்து ஓகே விமனும் இப்படி இருக்கலான்றத அக்செப்ட் பண்ணிக்கிற மனப்பான்மையே வந்து இன்னும் நிறைய மக்களுக்கு வரல. அது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ஐ திங்க் இட் வில் டேக் சோ மெனி ஜெனரேஷன்ஸ் அது மாறி அக்செப்ட் பண்றதுக்கு. அத ஈக்குவலைஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்க ரெடியா இருக்கிறப்ப தான் ஓகே விமன் விளையாண்டாலும் அதை ஈக்குவல் தராசுல வச்சு பார்த்து ஓட்டு போடுவாங்க. இப்போ அந்த ஈக்குவல் தராசெல்லாம் இல்ல. அதனாலதான் மென் ஒரு மிஸ்டேக் பண்ணா அதை ஈஸியா ஃப்ரீ பாஸ் கொடுத்து விட்டுருவாங்க. இதே விமன் பண்ணாங்கன்னா அதை வந்து அவ்வளவுதான் வெடிச்சு செதறி ஒரு பிரளயமே நடந்துரும். ஏன் இப்போ ராணவ் வெர்சஸ் ரயான் வந்ததே, அதுல வந்து யாருமே வந்து ராணவோட கேரக்டரையோ ரயானோட கேரக்டரையோ அசாசினேட் பண்ணல. ராணவ் சப்போர்ட் பண்றாங்களா, ரயானா சப்போர்ட் பண்றாங்களா, இல்ல பிசிக்கல் வைலன்ஸ் தப்பு அவ்வளவுதான் பேசினாங்க. இதே அன்ஷிதாவும் நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்க இந்த வாரம் பண்ணது வந்து நிறைய வேர்ட்ஸ் ப்ரொவோக் பண்ற மாதிரி விட்டது தப்பு தான். அது தப்புன்றதோட நிறுத்தி இருக்கணும். பட் நீங்க நிறைய பேர் ட்வீட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அவங்களோட கேரக்டர் அசாசினேட் பண்ற மாதிரி தான் ட்வீட்ஸ் போடுறாங்க. அது போடுறது வந்து மென் மட்டும்தான் இல்ல விமனும் தான். மொத்தமா மக்கள் வந்து அதை தான் பண்றாங்க. ஸோ அப்படிதான் பார்க்கப்படுது. சேம் தராசுல இல்லாம பார்க்கப்படுது. பிரியா ஒரு செகண்ட், சாரி டு இன்டரப்ட். இன்ஃபேக்ட் நான் இந்த பாயிண்ட் வந்து ஈவன் ஐ வில் சே தட் தி ஹவுஸ்மேட்ஸ் ஆர் ஆல்சோ டூயிங் தி சேம். see what ஜாக்லின் டிட், அன்ஷிதா வந்து பயங்கரமா பேசிட்டாங்க. ஓகே, அண்ட் மந்திரியை பத்தியும் பயங்கரமா பேசினாங்க. ஆனா அருண் பண்ணத விஷாலுக்கும் அருணுக்கும் சண்டை வந்து 1/2 மணி நேரத்துல கை விட்டு சரியா போயிட்டாங்க. இப்ப யாரும் சொன்ன மாதிரி ரைட். அங்க இருக்கிற யாருமே வந்து ராணுவ ரயான் பண்ணதையோ இல்ல உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க சொல்றேன், நீங்க வெளியில ஆடியன்ஸ் உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களே கேர்ள்ஸ் பண்றத பயங்கர ஹைலைட்டடா பேசுறாங்க. நீங்க அந்த உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸே வந்து இந்த பாகுபாடை பாக்குறாங்க பாக்கலாங்கிறத தாண்டி ஜாக்லின் பண்றது இவன் நடிப்புன்னு சொன்னதை இவங்க யாருமே உள்ள கண்டுக்கலையே. இன்னைக்கு விஜேஎஸ் கண்டிச்ச அளவு உள்ள இருக்கிற யாருமே நீ அப்படி பேசிருக்க கூடாது அன்ஷிதான் சொல்லல. உள்ள இருக்கிறவங்களாம் ரசிச்சுதான் இருந்தாங்க. ஜாக்லினை வந்து ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸுக்கு விஷால் கொடுக்கும்போது கொடுத்த ரீசன்லாம் அது ஜாக்லின் அண்ட் ரயான்னு விஷால் சொன்னா, ரயான் அண்ட் ஜாக்லின் அருண் சொன்னாங்க. அங்கேயே ஒரு குரூப்பிசம் இருக்குல்ல. ஸோ I totally agree to your points, but it is from the house inside first. It's all from there. அவங்க நமக்கு என்ன கொடுக்குறாங்களோ அது அவங்களுடைய ஃபேண்டம்ஸ் வந்து அதை உள் வாங்கிட்டு இப்படிதான் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் உண்மை அது இல்லை. இன்னைக்கு இவர் இமாத் கூட சொன்னாரு, நான் டே ஒன்லயே சொன்னேன் ஜாக்லின் வந்து பிடிச்சதோ பிடிக்கலையோ ஏதோ பண்றா. அன்னைக்கு அந்த படுக்கைக்காக அவ சண்டை போட்டது, அந்த ரூம்காக சண்டை போட்டது வந்து இட்ஸ் கிரேட் அப்படின்னாரு, விச் இஸ் த ஃபேக்ட். அந்த பொண்ணு இருக்கா. ஆமா, பட் ஆனா கூட பாதி பேர் தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இது கேமா பாக்குறவங்க மட்டும்தான் அதை கேம்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இன்னும் ஒரு 70% அது டிராமான்ற மாதிரி தான் கொண்டு போறாங்க. அதுதான் டிஃபரன்ஸ்னு சொல்றேன். ஒன் மோர் திங், நீங்க இந்த ஓட்டு சொன்னீங்க மேம், அதுதான் சொல்றேன் இந்து, விமன் பண்ணா டிராமான்னு தான் சொல்லுவாங்க. அதுதான் எனக்கு புரியல. அது வந்து இப்போ சீசன் 8 ஆயிடுச்சு, இன்னும் ஸ்டில் அந்த மைண்ட் செட்ல இருக்காங்கன்னு தான் நானுமே கேக்குறேன். இப்போ நம்ம சீசன் 5ல கதறணும் ஓகே, பட் ஸ்டில் அந்த சீசன் 8 வரைக்குமே அந்த தாட்ல இருக்காங்க. ஏன் ஒரு பொண்ணு வந்தா என்ன, அந்த பொண்ணும் சேம் இதுலதான் இருக்கு, கொஞ்சம் தூக்கி விட்டாதான் என்னன்ற மாதிரிதான் இருக்கு. அந்த பொண்ணு நிறைய ஃபேஸ் பண்ணிருக்கு அப்படின்றது ஒண்ணுதான். பட் இன்னொன்னு ஓட்டு வைஸ் நான் சொல்றேன் மேம். இப்ப எங்க மம்மி பாக்குறாங்க பிபி, பட் ஆனா எங்க அம்மா ஓட்டு போட்டதுல கிடையாது. இந்த ஓட்டிங் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்மள மாதிரி இன் பிட்வீன் கொஞ்சம் இந்த ஹாட்ஸ்டார் யூஸ் பண்றவங்க இந்த மாதிரிதான் ஓட்டுக்குன்னே போறாங்க. பட் அப்படி கேம் ரசிச்சு பாக்குறவங்களே
இது டிசர்விங்கா இருக்கிறவங்களுக்கு ஓட் போட மாட்டேங்கிறாங்க. பிளண்டா போயிட்டு இப்ப நான் முத்து குறை சொல்லல. முத்தோட கேமும் சூப்பரா தான் இருக்கு. முத்து வந்து அவரோட ஃபேவரட்ல தான் விளையாட்டு வர்றாரு. அவர் தாண்டிலாம் வரல. இந்த பொண்ணு எல்லாமே ரவுண்ட் அடிச்சுட்டு தான் வரா. எனக்கு என்ன நெகட்டிவ் ஆனாலும் பரவாயில்ல நான் அப்படின்னு காட்டுறாங்க. முத்து வந்து நிறைய டைம் சேஃப் பிளே. இந்த கேம் வைஸாவே அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஃபார் பெட்டர் இவங்கன்னு நான் சொல்லுவேன். பட் ஆனா இந்த ஓட்டிங் வைஸ் சொல்றீங்கல்ல, இந்த இப்ப இந்தியாக்குள்ள நம்ம இதுக்குள்ள சொசைட்டில நம்ம அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் இப்ப ரசிப்பாங்க. ஆனா அவங்க எல்லாரும் ஓட் போடுவாங்களான்னு கேட்டா இல்ல. ஓட் போடுறவங்க வந்து நம்மள மாதிரி கேட்டகரி தான் எனக்கு தெரிஞ்சு ஹாட் ஸ்டார் ஓபன் பண்ணி ஓட் போடுறதோ அப்படி. ஸோ எனக்கு பாதி பேருக்கு அது கேம் புரிஞ்சுதான் பார்த்துட்டு இருக்காங்க ஸ்டில். அப்படி இருந்தும் ஏன் ஒன் சைடா பயஸ்டாவே ஒரு 3-4 வீக்ஸ்ல இவர் தான் வின்னர்னு அது ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே நான் பார்த்துட்டே ஒன்னே போறாங்க. ஒன்று சொல்லட்டுமா? நான் ஒன்னே ஒன்று இன்டர்ப்ட் பண்ணட்டுமா? ஏன்னா இந்த பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்னு அந்த ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்கல்ல, அதுலயே வந்து ஃபர்ஸ்டே நிறைய பேருக்கு மைண்ட் செட் வந்து அந்த முத்து அந்த ஆடுற கேமை வச்சு ஸோ அதுல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதனால அவங்க அந்த டெண்டன்சியை மாத்திக்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து பாதி பேர் வரவே இல்லை. சம் ஆஃப் த பீப்புள் who are supporting முத்துக்குமாரன் அது ஸ்டார்டிங் ஃப்ரம் தட் பாய்ஸுக்கு நம்ம அந்த கேர்ள்ஸுக்கு ஒரு குரூப்பு, பாய்ஸுக்கு ஒரு குரூப்னு ஸோ மென் வர்சஸ் மென் சப்போர்ட்டிங் மென் அந்த மாதிரி ஒரு செட் ஆனதுலேருந்து nobody wants to change their perception. Like half the people at least who are supporting Muthukumaran since day one அது அந்த அதுதான் கான்செப்ட் மேம். அது அக்ரி ஆரம்பிச்சதுல பண்றேன். இல்ல அது அக்ரி பண்றேன். பட் ஸ்டில் ஏன் அதுதான் கொஸ்டினே. இதை நமக்கு ஒரு ஒரு பக்கம் புரிஞ்சுக்க முடியுது. பட் ஆனா ஏன் அப்படின்ற மாதிரி கேட்டே இருக்கணும்னே தோணுது. ஏன் இப்ப வந்து காமன் பண்ணிட்டாங்க 2 பேர். இன்னொன்னு இவராது கொஞ்சம் இன்பிட்வீன் கேம்ல ஆஃப் ஆனாரு. அது வந்து ரிவ்யூவர்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க, இதை பத்தி பேசியிருக்காங்க. ஜாக்லின் எனக்கு தெரிஞ்சு 1 வீக் கூட அந்த பொண்ணு செட்டில் ஆனதே கிடையாது. எல்லா இடத்துலயுமே கேம் விளையாடி இருக்கு. ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கல. அவங்க அந்த ரெட் கார்பெட்டை கூட வந்து நெகட்டிவா நினைச்சு ஃபீல் பண்ணாங்க. இப்படியெல்லாம் இருக்கும் போது இதை ஒரு கேமா நம்ம எல்லாருமே பார்த்துட்டு வரோம்ல. அது அட்ரஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க எங்கேயுமே. நீங்க யூடியூப் ஓபன் பண்ணீங்கனாலே இவங்க எது பண்ணாலும் டிராமா நடிப்பு, இவர் எது பண்ணாலுமே சூப்பர். அது அந்த மைண்ட் செட் ஏன் சீசன் 8 வரைக்கும் ஆனாலும் மாறவே மாட்டேங்குதுன்னு தெரியல. யா அண்டர்ஸ்டுட் அண்ட் வேலிட் பாயிண்ட்ஸ் தான். ஒரே ஒரு செகண்ட் விக்னேஷ் சொல்லுங்க. இந்திய கேட்ட கேள்விக்கு ஆன்சர் வந்து குமரன் வந்து கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 வீக்ஸா ஒரு கேமே இருந்தது. அது அவர் எப்போ வந்து வைல்ட் கார்ட்ஸ் வந்தாங்களோ அப்பவே அவரோட கேம் வந்து கம்மியா தான் ஆச்சு. ஃபர்ஸ்ட் 4 வீக்ஸ்ல ஒரு கேம் பண்ண ஃபேன்ஸ் தான் இன்னமும் இருக்காரு. நான் ஏன் வந்து அவரோட கிராஃப் இன்னும் கம்மியாகலன்னு பார்த்தோம்னா, நீங்க வந்து இனிஷியலாவே கேர்ள்ஸ் விசஸ் பாய்ஸ்னு பிரிச்சுட்டாங்க. இந்த பாய்ஸ்ல பாத்தீங்கன்னா அவர் வாய்ஸ் அவுட் பண்றதுக்கு ஒரு அது பாய்ஸோட பிரெயினாவே அவர் தான் இருந்தார். ஃபர்ஸ்ட் ரவீந்தர் சார் இருந்தார் ஃபர்ஸ்ட். அவர் போனதுக்கு அப்புறம் அவர் பிக்கப் பண்ணி அவர் தான் இருந்தாரு ஐடியாஸ்லாம். மற்றவங்களுக்கு அந்த அளவுக்கு ஐடியா கொடுக்கவும் இது கிடையாது. ஸோ அவரோட தேவைகள் வீட்டுல இருக்கிற பாய்ஸ்க்கு இருந்தது. ஸோ அதனால அதனால அவர் வந்து பெருசா தாக்கப்பட்டது இல்லையா. நெக்ஸ்ட் வந்து எப்போ வந்து அவங்க வைல்ட் கார்டு வந்தாங்களோ மஞ்சரி வந்து ஆக்சுவலா அவரை விட பெட்டராகவே யோசிக்கிறாங்கன்னு நான் யோசிக்கிறேன். இன்னொன்னு அது மிங்கிள் ஆனதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அவர் முத்துவோட தேவைகள் வந்து உள்ள இருக்கிறவங்களுக்கும் தேவைப்படல. நீங்க பாத்தீங்கன்னா அந்த பாய்ஸ் எல்லாருமே பிரிஞ்சுட்டாங்க. இப்போ அருணா இருக்கட்டும், விஷாலா இருக்கட்டும், அவருக்கு ஆப்போசிட்டா அதுக்கப்புறம் தான் பேசவே ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அப்போ வந்து முத்துவோட இது தேவைப்படல. ஸோ அதுதான் ரீசன். இப்போ அது வந்து அவருக்கு அது ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டா இருக்கு. ஏன்னா விஷாலுக்கு இருக்கிற நெகட்டிவிட்டி வந்து விஷாலோ அருணோ வந்து அவரை அட்டாக் பண்ணலாம்னு நினைக்கும் போது அவங்களுக்கு அபியூஸா வந்து முத்துக்கு தான் அதிகமா கெயின் ஆகிட்டே இருக்குதுன்னு நான் பாக்குறேன். ஏன்னா அதுதான் உண்மைன்னு நான் பாக்குறேன். ஏன்னா அவர் அதுக்கப்புறம் அவர் உண்மை கேம் விளையாடல. ஃபர்ஸ்ட் 4 வீக்ஸ் தான் அவர் விளையாண்டது. அப்புறம் எப்படி சார் அது உண்மை ஆகும்? ஃபர்ஸ்ட் 4 வீக்ஸ் தான் விளையாடுனது. இப்ப நீங்களே சொல்றீங்க கேம் விளையாடலன்னு. அது எப்படி அதுதான் அது சொல்றேன். பாசிட்டிவா ஆகும்? பாசிட்டிவான்னு சொல்ல அந்த பீப்புளோட மென்டாலிட்டியாவே இருக்கு. ஃபர்ஸ்டே டிசைட் பண்றாங்க. எல்லா சீசனும் இதுதான் நடக்குது. அதுதான் நானும் கேக்குறேன். அது ஒரு பயஸ்டா போனோம் லாஸ்ட் வீக் வரைக்குமே பார்த்துட்டு. அது ஒரு டெம்ப்ளேட்டாவே அதாங்க நடக்குது. அத உடைச்சதே வந்து லாஸ்ட் பாயிண்ட் தான் சொல்றேன் நானும். அது லாஸ்ட் சீசன் மட்டும் வந்து அது மாறுச்சு. அர்ச்சனா வர்றதுக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்தது. அவங்க வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணு பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ வந்து மஞ்சரி பண்றாங்க. பட் அது வரல. ஏன்னா அவர் மேல் இவங்க ஃபீமேல். அது வித்தியாசம்.
அதுதான். அந்த நான் சொல்றது இது புரியுது. பட் வந்து இப்போ நம்மள விட ஒரு வேற ஜெனரேஷன் பண்ணா இத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் நம்ம ஜெனரேஷனே அது பண்ணும்போது, இப்ப இன் பிட்வீன் நான் சொல்றேன். அவங்க பண்ணும்போது, அப்ப நம்ம 8 சீசனா பாக்குறோம். அப்போ இன்னுமே இந்த கேம் புரியலையா? இத எத பேஸ் பண்ணி அது ஓட் அப்படிதான் பண்றாங்கன்னு இருக்கும். எனக்கு புரியல. இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் இப்ப சொல்றேங்க. எங்க போன வீட்ல சீசன் நீங்க ஒரு பாத்தீங்கன்னு நார்மலா எங்க வச்சுக்கீங்களேன். அம்மா, எங்க பாட்டி, எங்க அம்மா இவங்கெல்லாம் ஒருத்தரை ரசிக்கிறது ம், வேற விதம். சாரி, புரியுது. இல்ல இப்போ போன அதுதான் சீசன் சொல்றேன். நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அது வந்து கேர்ள்ஸ் விசஸ் கேர்ள்ஸ் தான் இருந்தது. மாயா விசஸ் அர்ச்சனான்னு இருந்தது. சோ ஃபார் இல்ல சார், எக்ஸாம்பிள் இது இப்போ போன வந்து சீசன் அப்படி இல்ல. போன சீசன் வந்து ஒருத்தர் எல்லாருக்குமே பிடிச்சது. அவருக்கு பிரதீப் அவர் அவருக்கு நம்மளால போயிட்டாரு. ஓட் போட முடியல. அதான் சொல்றேன். அதுதான் அவர் போனதுக்கு அப்புறம் சொல்றேன். இந்த ஃபர்ஸ்ட் 4 வீக்ஸ்க்கு அப்புறம் சப்போஸ் அந்த அதுதான் டைம்ல பிரதீப் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அது நடந்திருக்காது. சோ அது போனதுக்கு நடந்திருக்காது. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, எக்ஸாக்ட்லி. கேர்ள்ஸ் விசஸ் கேர்ள்ஸ் ஆயிடுச்சு. அந்த கேர்ள்ஸ்ல யாரு பெஸ்டா இருக்காங்களோ அவங்களுக்கு பீப்புள் சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ அர்ச்சனாக்குமே சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க if பிரதீப் ஆண்டனி ஏன் உள்ள நான் பண்ணல. இருந்திருந்தா. நான் வந்து அவங்க கேம்க்குலாம் டிசர்வ்டே கிடையாதுன்னு தான் எனக்கு அப்படிதான் இல்ல தோணுச்சு. அவங்க நான் ஒன்னும் வந்து கேம்லாம் விளையாடல. ஒரு செகண்ட் பெரும்பான்மையா சொல்றேன் விக்னேஷ் நான். விக்னேஷ் இந்த ஒரு செகண்ட் எஸ் எஸ் சொல்லுங்க ரேணு. சொல்லுங்க ரேணு. இல்ல இந்த கேக்குற கேள்வி வந்து ஆஹ் ஸ்- இந்த ஸ்பேஸுக்கான கேள்வியா இல்ல இந்த சொசைட்டிக்கான கேள்வியா அப்படின்றது மாதிரி தான் ரெண்டுமே நான் மேம், யோசிக்கிறேன். ரெண்டுமே. அதுதான் ஏன்னா அது வந்து இந்த இதை எது சொசைட்டி. பேஸ் பண்ணி ஓட் போடணும்ன்றது எனக்கும் தெரிஞ்சுக்கணும். இப்ப மேக்கர்ஸ் ஒன்னு பண்றாங்க, அது நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் நம்ம ஒண்ணு பண்றோம்ல, இந்த ஸ்பேஸின் அதுக்காக தான் இல்ல நான் இது வந்து நினைச்சுக்கிறேன். நம்ம திருப்திக்காக பேசுறது, நம்ம திருப்திக்காக ஓட்டு போடுறது தான். இது வந்து எப்போ ம். இவங்க எல்லாம் சேஞ்ச் ஆவாங்க, எப்போ சேஞ்சஸ் ஹேஸ் டு கம் ஃப்ரம் அஸ் அப்படின்ற மாதிரி தான் இது. இப்ப நாளைக்கு நம்மளுக்குன்னு ஒரு குழந்தையோ இல்ல இது வரும்போது நம்ம அதை சொல்லி நம்ம வளர்க்கறது தான் அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப். அந்த மாதிரி தான் நான் சொல்றேன். லைக் நீங்க வந்து இப்போ நீங்க உங்களோட ஆதங்கம் எல்லாமே புரியுது. பிரியா செல்சி சொன்ன மாதிரி சீசன் 5ல இருந்தே நாங்க இதுக்கு தான் போட்டு ஆமா ஆமா. இது பண்ணிக்கிட்டே இருக்கோம். எல்லாமே அது நடந்துட்டு தான் இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா தான் சேஞ்ச் ஆகும். நம்ம நெனச்ச உடனே சேஞ்ச் ஆகாது. அது வந்து அது வந்து இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். கொஞ்ச நாள் கழிச்சு வந்து ஓகே இதே கேம வந்து கேர்ல்ஸும் விளையாடுனா பீப்பிள் வில் சப்போர்ட் அப்படின்ற இது வந்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் ஆகுமே தவிர, அது இப்போ இம்மீடியட்டா இப்போ நடக்காது. உங்க ஆதங்கம் வந்து நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. உங்க ஆதங்கம் ஆ. எங்க இருந்து வருது அப்படின்றது எங்களால புரிஞ்சுக்க முடியுது. இது வந்து இது கொஞ்சம் கொஞ்சமா மாறும். நீங்க இப்ப யோசிச்சு பார்த்தாலே, இங்க ஸ்பேசஸ்ல வந்து பேசுற லாட் ஆஃப் உமன் வந்து ஒண்ணு அப்ராட்ல நெறைய பேர் இருக்கோம். அப்படிதான் இருக்கும். லைக் இங்க வந்து நம்ம ஊர்ல இருக்கிறவங்க எத்தன பேர் இங்க வந்து இப்படி பேசுறாங்க அப்படின்றது எனக்கு அதுவே தெரியல. ஸோ இட்ஸ் இட்ஸ் சப்போஸ் லைக் நெறைய பேர் அதுல இருந்து வெளியில வரணும். நெறைய பேருக்கு அது சப்போர்ட் கிடைக்கணும். அந்த மாதிரி இருக்கு. அண்ட் நீங்க ரிவ்யூவர்ஸும் பாக்குறீங்க நெறைய பேர் மென்னா தான் இருக்காங்க. ஆனா நெறைய பேர் மென் வந்து சப்போர்ட்டிங் உமன் ஆல்சோ. அந்த மாதிரியும் இப்போ நடக்க தான் செய்யுது. ஸோ சேஞ்சஸ் ஆர் லைக் ஹேப்பனிங் பட் நாட் நம்ம நினைக்கிற மாதிரி டக்கு டக்குன்னு நடக்க மாட்டேது. அதுக்கு இட்ஸ் டேக்கிங் இட்ஸ் ஓன் டைம். ஆனா ஃபியூச்சர்ல வந்து இந்த மாதிரி நடக்கும். இந்த மாதிரி கேம் விளையாடுற கேர்ள்ஸையும் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் இதெல்லாம் போயிட்டே இருக்கு. ரேணு, ஸோ இன்னொரு பாயிண்ட் யோசிச்சீங்கன்னா, இது ஏற்கனவே நடந்தது. ஒரு 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 வீக்கெண்ட் எபிசோட்ல சௌந்தர்யாக்கு பயங்கர அப்ளாஸ் கிடைச்ச உடனே, எத்தன பேர் சௌந்தர்யா ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னு கேட்டாரு விஜேஎஸ். அதே ஆமா. இன்னைக்கு வந்து ஜாக்லினுக்கு பயங்கரமா அப்ளாஸ் வந்தபோது, எத்தன ஜாக் சப்போர்ட்டர்ஸ் இருக்கீங்கன்னு கேட்டாரு. ஆனா, ம். தீபக்குக்கு அப்ளாஸ் வரும்போது, எத்தன தீபக் சப்போர்ட்டர்ஸ் இருக்கீங்கன்னு கேட்டாரா? இல்ல முத்துக்குமாருக்கு அப்ளாஸ் வரும்போது, எத்தன முத்துக்குமார் சப்போர்ட்டர்ஸ் இருக்கீங்கன்னு கேட்டாரா? கேட்கல இல்லையா? மேம், இந்த இது அப்ளாஸே மேம் 10 அங்கிருந்து வீக்ஸ் கழிச்சு ஒரு பொண்ணுக்கு இல்ல வந்திருக்கு. இல்ல இதவே இல்ல கொஸ்டின் அது பண்றாங்க. இங்க வந்து அதுதான் நம்ம அத கிடையாது. பேச வேண்டாம். அதுதான் அத விட்டுருங்க. அவளுக்கு அது வந்தது நம்ம வரல. அதை பத்தி இது பண்ண பட் வேண்டான்றோம். நான் சொல்றது இந்த ம். ஹோஸ்ட் இதை எப்படி டீல் பண்றாருன்னு நீங்க பார்க்கணும். என்னைக்காவது புரியுது புரியுது. தீபக்குக்கோ இல்ல முத்துக்குமாருக்கோ அப்ளாஸ் வரும்போது எத்தனை முத்துக்குமார் சப்போர்ட்டர்ஸ் இங்க இருக்கீங்க, எத்தனை தீபக் சப்போர்ட்டர்ஸ் இங்க இருக்கீங்கன்னு அவர் கேட்டிருக்காரா? கேட்கல. சவுண்டுக்கு கேட்டாரு, இன்னைக்கு ஜாக்லினுக்கு கேட்டாரு. ஏன் புரியுது. இட்ஸ் அதான் அங்கேயே தப்பு நடக்குதுங்கிறேன் நான். அங்கேயே நீங்க பாகுபாடு பாக்குறீங்க. 10 வாரமா வச்சு செஞ்சாரு. இன்னைக்கு எதனால ஜாக்லினுக்கு அவ்வளவு அப்ளாஸ் கிடைச்சது நமக்கே தெரியும். ஒரு ஒரு 10 ம். பேர் ஜாக்லின் சப்போர்ட்டர்ஸ் வந்து இன்னைக்கு போயிருக்காங்க ஷோக்கு. ஒரு 10 பேர் போயிருக்காங்கன்னு தெரியும் வச்சுக்கோங்களேன். மேம். 10 பேரோ 5 பேரோ போயிருக்காங்க. ம். அவங்க வந்து பிளான் பண்ணி விசில் எல்லாம் எடுத்துன்னு போயிட்டு விசில் அடிச்சு கை தட்டி அது அது அந்த அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த கிரௌட்ல இன்னொரு இந்த ஒரு 5 பேர் அப்ளாஸ் வரும்போது ஆப்வியஸ்லி கூட இருக்கிற இன்னொரு 10 பேர் கை தட்டுவாங்க. அந்த ம். பொண்ணுக்கு ம். ஒரு 11 வாரம் கழிச்சு அப்ளாஸ் கிடைக்குதுன்னே வச்சுப்போம். நீங்க அதை ஏன் ஒரு ஆர்கானிக் அப்ளாஸா பார்க்க கூடாது? ஜாக் சப்போர்ட்டர்ஸ்னு நீங்க ஒரு ஹோஸ்டா அதை சொல்லும்போது எப்படி பாக்குற மக்கள் ரிசீவ் பண்ணுவாங்க? அதுதான் நீங்க வந்து சொசைட்டி மக்கள்ங்கிறீங்கல்ல, நான் அங்க ஹோஸ்டே சொல்றேன். அங்க இருந்து தான் ஆமா ஆமா. ஆரம்பிக்கணும். எல்லாம் அதுதான் மேம். அவன் நம்ம வந்து அவங்கள அவங்கள ஆர்கானிக்கா எடுத்துட்டு போகணும்ல. இப்போ இவங்க வெளியில போன போது யாரு வெளியில போன போது எனக்கு நீங்க 2 பேர் பேசுறதா ரொம்ப தெளிவா இருக்கும்னு சொன்னார்ல. யாரோ வெளியில போன போது விஜேஸ்
ஆனந்த். ஆனந்தி. ஆனந்தி. அவர் அத அங்க பதிவே பண்ணியிருக்க கூடாதுல்ல. அவர் ஒரு ஹோஸ்ட் தானே. அவர் வந்து ஒரு ஃபேன் கிடையாதுல்ல. யாரோட ஃபேனும் இல்லல்ல. அவர் அங்க ஏன் இல்ல ஆனந்தி கிட்ட ஆனந்திய பத்தி மட்டும் சொல்லியிருக்கணும். அங்க முத்துக்குமார பத்தி அவர் அங்க பேசியிருக்க கூடாதுல்ல.